श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामहतरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तनायनेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिजैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयकास्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्तन कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रीकुलं प्रणमाहि मूर्धना भूतं सरस्य मकताब्दियभट्टनाथ श्रीभक्तिशार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் அனுகிரகித்த அந்த திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய பகவத் விஷயத்தை அனுபவிக்க பிராப்தமாக உள்ளோம். அதிலே முதல் நிலையாக பொதுத்தனியன்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யோனித்ய அச்சுத பதாம்புத யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயனேனே अस्मद्गुरोर् भगवतोऽस्य दियैक सिन्धोः ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்தியே. இது குடத்தாழ்வார் அனுகிரகிச்ச ஆச்சரியமான சரணாகதிக்குண்டான ஒரு ஸ்லோகம். இந்த சரணாகதியானது எந்த சன்னிவேஷத்தில் ஏற்பட்டதுன்னு நம்ம கடந்த 2 காலகட்டத்திலே பார்த்திருக்கோம். அதாவது ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையன் அவருடைய திருமாளிகைக்கு சென்று பகவான் கூரத்தாழ்வான் மோட்சம் கொடுக்கிறார் என்று செய்தி கேட்டு பதறி அழைத்துக் கொண்டு சுவாமி எம்பெருமானார் வர அங்க நடந்ததுதான் இந்த சன்னிவேஷம் எல்லாம். அங்கதான் இந்த ஸ்லோகத்தை அனுகிரகிக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான். அந்த ராமானுஜருடைய திருவடிகளே சரணாகதி பத்துகிறார். பகவான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதன் பிறகு இவர் திருவடியை பத்தனமானா ஆச்சாருடைய அனுமதி இல்லாமல் பகவான் கொடுக்க மாட்டார். அதனால ஆச்சாருடைய அனுமதி வேணும். அந்த அனுமதி பண்ணார். நம்ம அதையும் பார்த்துட்டோம். அந்த அனுமதியை பரிபூர்ணமா பண்ணி விட்டுட்டு மேற்கொண்டு இவர் சரணாகதி பண்ணான்னு தெரியுது. அதுல கடந்த காலக்ஷேபத்திலே ராமானுஜருடைய வைபவம் என்ன அதெல்லாம் பூர்ணமா பார்த்தோம். கூரத்தாழ்வார் நிலை என்னன்னு பார்த்தோம். இப்ப இன்னைக்கு இதுல யோனித்ய அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம யாமோகத சந்தராணி நாயனேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோகோ அதெல்லாம் உள்ள பார்த்தாச்சு. இப்ப ராமானுஜஸ்ய சரணோஷணம் பிரபத்தேன்னு பார்க்கணும். அதுலயும் நேற்றைய காலக்ஷேபத்துல இந்த ராமானுஜஸ்ய சரணோஷணன்றதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் தெரிவித்தாலும் மேலெடுந்த வரைய நம்ம பார்த்தோம். மேற்கொண்டு இன்றைக்கு இந்த ஸ்ரீமன்னாராயண சரணம் பிரபத்தி இது துவயத்தின் புறவாக்கியம். அதே நிலையைதான் யோனித்ய என்கிற ஸ்லோகமும் அதே நிலையைத்தான் தெரிவிக்கிறது. அப்பன்னா அது பகவானுக்குள்ள சரணாகதி. இந்த யோனித்ய என்கிற ஸ்லோகமானது ராமானுஜருடைய திருவடிகளே சரணாகதி. அப்ப நாராயண பிரபக்தி என்பது துவயத்தாலேயும் தெரிவிக்கிறது. நாராயண பிரபக்தி என்பது துவயத்தாலேயும் தெரிகிறது. அதே ராமானுஜ சரணாகதி என்பது இந்த யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்மங்கிற ஸ்லோகத்தாலே தெரிகிறது. இருந்தாலும் இப்ப பகவானை பற்றினவர் ஆழ்வார், ஆழ்வாரை பற்றினவர் மதுர கவிகள். இது நன்னவா தெரியாது. ஆனால் இப்ப மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்ரீமன்னாராயண சரணம் பிரபத்தின்னு இருக்கு இல்லையா, இது புரு வாக்கியம். அப்ப ஸ்ரீமத் சப்தாத்தின் அர்த்தம் என்ன பண்ணுங்கோ, இதுல 5 விதமான அர்த்தங்கள் நம்ம சொல்லணும். அதே போல அஸ்ய ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்தி அதுலயும் 5 விதமான அர்த்தத்தை நம்ம பார்க்கணும். அப்ப துவயத்துல என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோ நல்லா கவனமா கேட்கணும். இதுக்கு முன்னாடி கேட்ட விஷயம்னா வைபவத்தை பத்தி சொன்னோம். ஆனா இன்னைக்குதான் இது துவயமா சுவாமி என்னமா இதுல சரணாகதி பண்ணியிருக்கார். அப்ப துவயத்துக்குண்டான பெருமை இதற்குண்டா
என்கிற நிலை ஏற்படுறதுனோ அது உண்டு. இன்னும் கேட்டா அதை காட்டிலும் மேம்பட்ட தன்மையோடு இருக்குன்னு தெரிவிக்கிறார் சுவாமி வில்லோபந்தியர். ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இப்ப ஸ்ரீமன் நாராயண ஒண்ணு கஷ்டப்படுத்த மாட்டேன், சிரமமே கிடையாது. நம்ம என்னமோ திருமந்திரம் தயன் சிரம ஸ்லோகம்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும் சுவாமின்னு நினைக்கிறோம். ஒரு சிரமமும் கிடையாது. அது எப்படி இருக்குன்னா லலிதமா இருக்குன்றாரு. நம்ம இதுலயே கவனம் வச்சுட்டு இருந்தோம்னா நன்னா புரியும், எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன்னா அதற்காகத்தான் ஆழ்வார் பாசுரமே. ஆழ்வார் பாசுரங்கள் இருப்பது இதற்காகத்தான். அப்படி இருக்கச்சது முதல்ல மேலெழுந்த வாரியான இந்த துவய பூர்வாக்கியத்தை அர்த்தத்தை பார்த்துக்குவோம். இது 5 விதமா பிரிக்கலாம், 6 விதமா பிரிக்கலாம். முதல்ல 5ஆ பிரிச்சுக்கலாம். அதே போல அங்கேயும் பிரிக்கணும். எங்க ராம அஸ்ய ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே அங்கே பிரிக்கணும். முதல்ல இதழு இந்த பிரிவுக்கு என்ன அர்த்தம் பார்த்துட்டு இதே அர்த்தம் அங்க இருக்கான்னு பார்க்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா துவயம் என்பது பிரசித்தமா தெரியும். துவயோபனிஷத்துல எடுக்கப்பட்டது துவயம். பெரிய பிராட்டியாருக்கு அது மகாலட்சுமிக்கு பகவான் உபதேசம் பண்ணார் விஷ்ணு லோகத்திலே தெரியுது. அப்படி இருக்க செய்து அந்த துவயத்துல சொல்லப்பட்ட அர்த்தம் ஸ்ரீமன்னு நாராயண சரணு சரணம் பிரபத்தியே, இது பூர்வவாக்கியம். அப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும், நாராயண சப்தார்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும், சரணு இந்த சப்தார்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும், சரணம் சரணம் சரணௌ சரணம் 2 சா வேறு. சரணௌ திருவடிகளை, சரணம் அது உபாயமாக பற்றுகிறேன். சரணோ சரணம் பிரபத்தியே, பிரபத்திய சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பார்க்கணும். அப்ப 5 அர்த்தத்தை பார்க்கணும். 6ன்னு சொல்லுவா, 5ன்னு சொல்லுவா, 8ன்னு சொல்லுவா, 9 எல்லாமே உண்டு. 8ன்னு சொல்லுவா, 9ன்னு சொல்லுவா. இப்ப நம்ம 5 அர்த்தம் எடுத்துக்கோம். இதே 5 அர்த்தத்தை அங்கேயே பார்க்கணும். இதுல ஸ்ரீமன் நாராயண அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸ்ரீமத்து ஸ்ரீமன் ஸ்ரீமன்னா பிராட்டியோடு கூடியிருக்கிறவர். முதல் மேலெழுந்த வாரி அர்த்தத்தை பார்க்கணும். பிராட்டு நன்னா புரிஞ்சுக்கோ, முமுட்சு பண்ண இதான் தெரிவிக்கிறார். அதை அப்படியே சுருக்கமா அப்படியே தெரிவிக்கிறேன். ஸ்ரீமன்னு பிராட்டியோடு கூடியிருக்கிறவர். நாராயண நாம் போய் பகவானை ஆசிரியிப்பதற்கு வேண்டிய எளிமையான கல்யாண குணங்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை கொண்டிருக்கிறார். அப்பன்னா நாம் ஆசிரியக்கணுமோ, ஆசிரியக்கணும்னா எளியவரா இருக்கணுமோ. அந்த எளியவரா இருக்கக்கூடிய தன்மை இல்லையா, அது என்னது ஆசிரியன சௌகரிய ஆபாதக கல்யாண குணங்கள். ஆசிரியன சௌகரிய ஆபாதக கல்யாண குணங்கள் அப்படின்னு. அப்ப அவர் திருவடியை நம்ம பிடிக்கணுமோ இல்ல சுவாமி, அந்த திருவடி எங்க இருக்கு சுவாமி, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்குன்னா எங்க சுவாமி பிடிக்கிறது. ஒரு சுவாமி வந்தார், சுவாமி சரணாதி பண்ணி சரணாதி பண்ணினார். பண்றேன் சுவாமி, அது ஒண்ணும் இல்லையே, நேர தீர்த்தமானு விடுகிருந்து போனேன், தோதத்தை திருமணிட்டு கச்சம் கட்டின்றேன், திருமணித்தாரமே எல்லாத்தையும் போட்டுனேன், சுவாமி சரணாதி பண்ணலாமான்னாரு. எங்க பண்ண சொல்லுங்க, வரேன் வந்து பண்றேன்னாரு. வாரம் ஸ்ரீவைகுண்டம் போய் பண்ணலாம் அப்படின்னாரு. சுவாமி சரணாகதி பண்ணாதானே ஸ்ரீவைகுண்டம் போக முடியும். நீ என்ன சரணாகதி பண்ணு பண்ணு பண்ணி ஸ்ரீவைகுண்டத்தை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஸ்ரீவைகுண்டத்து போனா சரணாகதி பண்ணலாம்னா அது ஆகாத காரியம். அப்ப ஆகாத காரியம்னா அப்ப நான் சுலபமா பிடிக்கும்படியாக அந்த திருவடி இருக்கணுமானோ, அது எங்க இருந்த பிரயோஜனமே இல்லை. சுவாமி ஸ்ரீவைகுண்டம் எங்க பிடிக்க சுலபமா இருக்கணுமோ, சுலபமா இருந்தா தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, எளிமை முக்கியம். எளிமை இருக்கணுமோனோ, அப்ப அந்த எளிமைக்கு என்ன தேவை, சௌசீல்யம் தேவை. அதற்கு மேல வாத்சல்யம் தேவை. அதற்கு மேல சுவாமித்துவம் தேவை. அதற்கு மேல சௌலபியம் தேவை. இது 4 குணங்கள் முக்கியம். இந்த 4 நல்லா பார்த்துக்கோ. இந்த 4, அதாவது வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌலபியம், சௌசீல்யம். சௌசீல்யம் சௌலபியம், இந்த 4 குணங்கள். இந்த 4 குணங்கள் தான் பிரதானமா இருக்கு. அப்ப ஸ்ரீமன்னு என்கிற என்பதனாலேயே பிராட்டி புருஷகாரமாக இருக்கிறாள். அப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தத்துல மதுப்புன்னு பிரத்யம். அந்த மது பிரத்யத்தாலே எப்பொழுதும் விட்டு பிரியாம தன்மையோடு பிராட்டி இருக்கிறாள். நித்தியவேஷா ஜெகத்மாதா விஷ்ணோர்ச்சி அனபாயினி அகலகல்லேன் ஜெயமென்று அலர்மேல் மங்க உரமார்பா அப்படின்னு தெரிகிறானோ அந்த பிராட்டி இருக்கா. எதுக்காக சுவாமி இருக்கான்னா, பகவானுடைய கோபத்தை ஆற்ற. அவர் கோபம் அபாரமான கோபம். அவருக்கு என்ன சுவாமி கோபம், அவர் கருணை உள்ளவர் கிடையாது. அந்த கருணை இருக்கு. நம்முடைய குற்றத்தை பார்த்து நம்முடைய
அப்படிப்பட்ட அந்த துர்குணத்தை பார்த்து அவருக்கு கோபம் வருது. அவர் எப்படி இருக்காரு? வெந்நீரா இருக்கார், கொதிக்கிறார். கொதிச்சுட்டு இருக்காச்சு அதை தண்ணீரா மாத்தணும் போகணும். என்னைக்குமே ரொம்ப அதிகமா இருந்து வெந்நீர் இருந்து வச்சுங்க, குளிர்காலத்தை குளிக்க முடியுமா? அப்போ கொதிக்கிறது சுவாமின்றமணும். அப்ப தண்ணீரை உள்ள வரணும். அப்ப தண்ணீரை மாத்தணும்னா அதுக்கு என்ன வேணும்? பிராட்டி புருஷகாரம் வேணும். அந்த புருஷகாரம் வேணும். அந்த புருஷகாரத்தை தான் ஸ்ரீமத் சப்தார்த்தம் தெரிவிக்கிறது. வெறுமே அடிய மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை தான் சொல்ல போறேன். உள்ளுக்குள்ள மூச்சு வரல என்ன சொல்லியிருக்கோம் அதெல்லாம் அடிய பார்க்க போறது இல்லை. அப்புறம் அது வேற காலத்துக்கு பாருங்க. இப்ப ஸ்ரீமத் சப்தா ஸ்ரீமன்னு நாராயண சரணௌ சரணம் பிரபத்தே ஸ்ரீமன்னு. அப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தம் சீகினா மதுபு பிரத்யம். மதுபு பிரத்யம்னா எப்பொழுதும் பெருமாளை விட்டு பிரியாம இருப்பார். எப்பொழுதும் ஒரு கொதிச்சுட்டே இருக்காரு. எப்ப பாரு யாரும் வர்றா, ராவணன் கும்பகரி வாரியா பார்த்துட்டு இருக்காரணும், அதெல்லாம் கொதிச்சுட்டே இருக்காரு. அவளை என்ன பண்றது? இவர் எப்போதும் அவர் ஆச்சிட்டே இருக்கா. கொதிக்காது கொதிக்காது என்ன சுவாசத்தில் இருக்கு, அப்படி ஆச்சிட்டே இருக்கானோ. இது ஸ்ரீமத் சப்தார்த்தத்துக்கு உண்டான அர்த்தம். பிராட்டி புருஷகாரம் பண்ணுகிறாள், நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான ஒரு தன்மையை பிராட்டி பண்ணுகிறாள். இது ஸ்ரீமத் சப்தார்த்தம். அடுத்து நாராயண சப்தார்த்தம். ஸ்ரீமன்னு நாராயண. நாராயண சப்தார்த்தத்துக்கு 4 குணங்கள்: வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம். குற்றங்கண்டு வருவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் துணிகை என்று சுவாமித்வம், சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பற்றுகைக்கு சௌலபியம். இது முமுட்சுவனை தெரிவிக்கிறார் திரிலோகாச்சாரியர். எடுக்க வேண்டாம், இது சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி 4 குணங்கள் இருக்கணும். இந்த 4 இருந்தா தான் பெருமாளை நம்மாலே கிட்ட முடியும், இல்லைன்னா மழை கிட்ட முடியாது. அப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தத்தாலே பிராட்டி புருஷகாரம் பண்றா. புருஷகாரம்னா என்ன சுவாமின்னா, நம்மை கொண்டு போய் சேர்ப்பதிலே அவளுக்கு அதிகமான பங்குண்டு. இது முதல் நிலை. அவர் கொதிச்சுட்டு இருக்காரு, அந்த கொதிப்பை தணிக்கிறாள். பிராட்டி தான் தணிக்கிறாள், அத பண்றா. அது மட்டும் இல்ல, பகவானை உபாயமா பத்தனமோனோ. உபாயனம் பத்தனம்னா நமக்கு ஒரு உறுதிப்பாடு வேணுமோனோ, அந்த உறுதிப்பாட்டையே பிராட்டி தான் கொடுக்குறா. நம்ம என்ன நினைக்கிறோம்? பெருமாள் இருக்க நம்ம நேரம் போயிடும், போகவே முடியாது, போலாம், உறுதி வராது. அந்த உறுதி பூர்த்தியா இருக்கணும்னா பிராட்டுடைய சம்பந்தம் வருதானே, அது ஸ்ரீமத் சப்தார்த்தம் தெரிவிக்கிறது. அடுத்து நம்முடைய நிலை இருக்கணும். நம்முடைய நாராயண சப்தார்த்தம் 4 குணங்களை தெரிவிக்கிறது. வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம் தெரிவிக்கிறது இல்லையா? இது 4 குணங்கள். அது எதுக்கு? பகவானை சுலபமா கிட்டுவதற்குண்டான குணங்கள். அந்த குணங்கள் தான் கிட்ட முடியும். இது நாராயணன். அப்ப ஸ்ரீமன்னு நாராயண. இப்ப சரணௌன்னா அந்த சப்தம் பெருமாளன் சரணம் 2 திருவடிகளை 2 திருவடிகளை சரணம்னு சொல்றது. அந்த சரணம் என்று சொன்னது அந்த திருவேணிக்கு உபலட்சணம். எப்பவுமே திருவடியை சொன்னது திருவேணிக்கு உபலட்சணம். அப்படின்னா பகவானையை உபாயமாக அப்படின்னு சரணம் 2 திருவடிகளை ஆயுத சரணம். அடுத்து சரணம். சரணம்னு உபாயமாக, அவரே உபாயமாக. நாம் பற்றும் உபாயம் கிடையாது, பகவானே உபாயம். அதான் சரணம். சரணம் 2 திருவடிகள். சரணம் பகவானையும் உபாயமாக. பிரபத்தியே உறுதி கொள்கிறேன், இதுதான் முக்கியம். பிரபத்தியே உறுதி கொள்கிறேன். உறுதி கொள்ளுனா நிச்சய புத்தி ஏற்படுகிறது. நிச்சய புத்தி ஏற்படுறது. இதுதான் பூர்வாக்கியத்தின் அர்த்தம். இப்ப மேலெழுந்த ஒரு அர்த்தத்தை பார்த்தோமோ, மறுபடியும் தெரிவிக்கிறேன் பாருங்க. ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தியே. ஸ்ரீமத் சப்தார்த்தம் பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு அவள் புருஷகாரம் பண்ண நாராயண 4 குணங்கள்: வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம். அந்த 4 குணங்களை பெற்றுக்கொண்டு சுலபமாக கிட்டுவதற்கு ஆஸ்ரித, சௌகரிய, ஆபாதக, கல்யாண குணங்கள்னு பார்த்தோமோ 4 குணங்கள். அந்த 4 குணங்களை பகவானை கிட்டுவதற்கு சுலபமா இருக்கக்கூடிய குணங்களை வைத்துக் கொண்டு சரணு அவருடைய 2 திருவடிகளை சொன்னது திருமேனிக்கு உபலட்சணம். உபலட்சணம் ஒன்ன சொன்னா இன்னொருத்த சொன்ன மாதிரி அப்படி உபலட்சமா வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட பகவானை சரணம் உபாயமாக புத்தி பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறியா? இது பூர்வாக்கியத்தின் அர்த்தம். இது துவயம். இதை அப்படியே வச்சுருக்கோம், நீங்க அப்படியே இதை ஞாபகத்தை வச்சுருக்கோம். இப்ப கொஞ்சம் மாத்துவோம். இப்ப
ஸ்ரீமன் நாராயண சரணோசனம் பிரபத்தியே. இந்த சப்தம் அப்படியே ராமானுஜத்துல வரணும். இப்ப நாராயணத்துல இந்த சரணோசனம் பிரபத்தி வந்தது. அப்ப ராமானுஜத்துல இது எப்படி சுவாமி வரும்? எப்படி வரும்னா அஸ்மத் குரு அஸ்ய அஸ்மத் குருஹு பகவதோஸ்ய தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்தியே. அப்படின்னா இப்ப இதில் என்ன இருக்கு? நாராயணஸ்ய சரணம் பிரபத்தியேன்னு இருக்கு இதுல கயத்துல. ஆனா இப்ப ராமானுஜஸ்ய சரணம்னு பிரபத்தியேன்னு இருக்கு. இந்த ரெண்டும் ஒத்து போயிட்டுன்னா இந்த ரெண்டும் ஒத்து போயிருக்கு பாருங்க. ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்தியே, நாராயணஸ்ய சரணம் பிரபத்தியே. இப்ப இந்த ரெண்டுலயுமே ரெண்டு வாக்கியத்திலுமே எந்த சப்தம் ஒன்னா ஒத்து போயிட்டு இருக்கு? சரணம் பிரபத்தியே. இதுல நாராயணஸ்ய சரணம் பிரபத்தியும் ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்தியும் நாராயண தனியா எடுத்துருங்கோ, ராமானுஜஸ்ய தனியா எடுத்துருங்கோ. எடுத்தாச்சுன்னா சரணம் பிரபத்தி ரெண்டு இடத்துலயும் ஒத்து போறது. இப்ப சரணம் ஒத்து போயிடணும், அது சரியா போயிடுது. இப்ப அதை சற்று நல்லா விளக்கிட்டு பாக்கி இருக்கிறது ரெண்டு. என்ன இருக்கு? ஸ்ரீமன் நாராயண, இது லயத்துல இருக்கக்கூடிய சப்தம். அதே போல இங்க இருக்கக்கூடிய சப்தம் என்ன? ராமானுஜருக்கு அஸ்ய ராமானுஜஸ்ய. அது நல்லா பாத்துங்க, போர்டு இருந்தா நல்லா எழுதிடுவேன். அஸ்ய ராமானுஜஸ்ய, அங்க ஸ்ரீமன் நாராயண இந்த சப்தம் அங்க இருக்கு. இங்க துவயத்துல சரணம் பிரபக்தி எடுத்தாச்சு. ஏன்னா சரணம் பிரபக்தின்றது ராமானுஜருக்கு இருக்கு, நாராயணுக்கு இருக்கு. அது பொதுவான சப்தமானபடியில் அதை எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய சப்தம் என்ன? ஸ்ரீமன் நாராயண சப்தம் ஜெயத்துல மிச்சம் இருக்கு. அதே போல ராமானுஜ ஜெயத்துல என்ன மிச்சம் இருக்கு? அஸ்ய ராமானுஜஸ் இருக்கணும். இப்ப நாராயண சப்தத்துக்கு பதில் ராமானுஜ சப்தத்தை வச்சுக்கணும். இது வரைக்கும் என்ன பண்ணோம்? ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தி இருந்ததுன்னா அதுல சரணம் பிரபத்தி எடுத்தாச்சு. ஸ்ரீமன் நாராயணருக்கு அந்த நாராயண சப்தத்தை எடுத்துட்டு அஸ்ய ராமானுஜஸ்ய அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அங்க ஸ்ரீமத் சப்தார்த்தம் இருக்கே சுவாமி, அந்த சொல் இங்க ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்தின்னு இருக்கு, இங்க இல்லையே. என்ன வரணும்? அங்க ஸ்ரீமத் சப்தார்த்தம் இருக்கு, அதே ஸ்ரீமத் சப்தார்த்தம் இங்க இருக்குன்னா இல்ல. அதாவது ஸ்ரீமன் நாராயணன் இருக்கணும். இங்க இங்க என்ன ராமானுஜஸ்ய என்று இருக்கு. என்ன பாருங்க, ராமானுஜஸ்ய இருக்கு. அதாவது நாராயண நாமத்துக்கு பதில் ராமானுஜ நாமத்தை வைத்துக் கொள்ளணும். ஆனா அங்கு நாராயண சப்தத்துக்கு ஸ்ரீமத் சப்தார்த்தம் சேர்ந்து இருக்கு. ஆனா இங்க ராமானுஜ சப்தார்த்தத்துக்கு ஸ்ரீமத் சப்தார்த்தம் இல்லை. அப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தத்துக்கு உண்டான அர்த்தம் ஏதோ ஒன்று இருக்கணும். அப்பதான் அந்த துவயத்துக்கு சமானமான துவயம்னு இது சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்ப அங்க ராமானுஜஸ்ய சரணம் ஸ்ரீமத் நாராயணன் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஸ்ரீமத் ராமானுஜன் இல்ல, ராமானுஜஸ்யன் இருக்கு. அப்ப அந்த ஸ்ரீமத் சப்தார்த்தத்துக்கு இங்க ராமானுஜ துவயத்துல என்ன அர்த்தம்? அதைத்தான் தெரிவிக்கிறார். அதை சேர்க்கணும். என்னதான் வருது? பகவதகா தயைக சிந்தோகு ராமானுஜஸ்ய இருக்கணும். அதுல ஸ்ரீமத் சப்தார்த்தத்துக்கு நிகராக என்ன இருக்கு? பகவதகா தயைக சிந்தோ வச்சுக்கணும். மறுபடியும் சொல்றேன். யோனித்ய அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம யாமோகதஸ்தனிதராணி திருநாயமேனி அஸ்மத்குரோர் பகவதோஸ்த தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்த சரணம் பிரபத்தி இருக்கு இல்லையா? இப்ப அந்த இடத்துல அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதகா அப்படின்னு இருக்கணும். இது என்னன்னா, இது ராமானுஜருக்கு அடைமொழின்னு பேரு. அடைமொழி அடைக்கொழி அப்படின்னு ரெண்டு உண்டு. அடைமொழி அடைக்கொழி, அதாவது ராமானுஜரை விவரிக்க வந்தவையெல்லாம் அடைமொழியால எது விவரிக்கப்படுகிறதோ அதற்கு அது அடைக்கொழின்னு பேரு. அடைக்கொழின்னு பேரு. புரியத்துக்காக சொல்றேன். ஒரு சுவாமி ரொம்ப பருமனா வந்தார். சுவாமி ரொம்ப பருமனா இருக்கார் அப்படின்னு. அப்ப பருமனா இருக்காருன்னா
தாட்டியா இருக்கணும். இதில் பருமன் என்ன சேர்க்கிறார் இல்லையா? அப்ப பருமன் சேர்க்கறதுக்கு எடுத்துக்கணும்னா அந்த சுவாமின்றதுக்கு அடைக்கொழின்னு பேரு, பருமன்னு சொல்றோம் அது அடைமொழின்னு பேரு. அதே போல இப்ப ராமானுஜருக்கு அடைக்கொழி இங்கு இருக்கும் அடைமொழி எதுன்னா வியாமோகதகா பகவதகா தயைக சிந்தோகோ. இந்த மூணும் ராமானுஜருக்கு அடைமொழி. என்ன பாத்துக்கோ, பகவதகா வியாமோகதகா தயைக சிந்தோகோ. எங்க இருக்கு சுவாமி? யோ நித்ய அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதகா ததிதராணி திரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதகா தயைக சிந்தோகோ. அப்ப வியாமோகதகா சப்தமும் இருக்கு, பகவதகா சப்தமும் இருக்கு, தயைக சிந்தோ சப்தமும் இருக்கு இல்லையா? இந்த மூணுமே ராமானுஜருக்கு அடைமொழி. அப்ப இந்த மூணும் ஸ்ரீமத் சப்தார்த்தத்துக்கு அர்த்தமாக கொள்ளணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அங்க ஸ்ரீமன் நாராயணன் இருக்கு, சரணோசரணம் பிரபக்தி ஏற்கனவே ரெண்டுத்துக்கும் ஒப்பிட்டு பார்த்து தள்ளியாச்சு, ரெண்டு சரியா வந்து தெரிஞ்சு. இப்ப மிச்சம் இருக்குதுன்னா அங்க ஸ்ரீமன் நாராயணன் இருக்கு, இங்க ராமானுஜன் இருக்கு. அப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தம் இங்க வரலையே சுவாமின்னா அந்த ஸ்ரீமத் சப்தார்த்தத்தினுடைய சப்தம் தான் வியாமோகதகா பகவதகா தைக சிந்து. இந்த மூணும் சேர்ந்தா ஸ்ரீமத் சப்தார்த்தத்தை அர்த்தமா சொல்லலாம். ஏன்னா இப்ப இந்த ஸ்லோகத்துல ராமானுஜஸ் என்பதற்கு கீழே என்னென்ன இருந்தது? ராமானுஜஸ்ய அப்படி இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? பக்தி சொல்லப்பட்டது. வியாமோகதகா என்கிற இடத்தில் பக்தி சொல்லப்பட்டது. விரக்தி என்பது எங்க இருக்கு? திரிணாயமேனி திரிணாயமேனே என்கிற இடத்துல விரக்தி சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் ஞானம் ஞப்தி எங்கக்கூடிய ஞானம், அந்த ஞானமானது பகவதகா என்ற இடத்துல சொல்லப்படுது. முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். பகவதகா என்கிற சப்தத்துக்கு ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு பார்த்திருக்கோம். அப்ப அதுல முதல் இருக்கக்கூடிய சொல்லுது ஞானம். அப்ப பகவதகா சப்தத்தாலே ஞானம் சொல்லப்பட்டது. அதே போல திரிணாயமேனே என்கிற சப்தத்தாலே விரக்தி சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் வியாமோகதகா என்கிற சப்தத்தாலே பக்தி சொல்லப்பட்டது. தயைக சிந்தோகோ இந்த சப்தத்தாலே கருணை சொல்லப்பட்டது. கொஞ்சம் நிதானமா கேட்கணும், கேட்டா நன்னா புரியும். ஆஹா, நிதானம் கேட்டா புரியுங்களா? அப்ப என்னன்னா இது ஒரு தடவை கேட்டா பூர்த்தியா வந்துடும் சொல்ல முடியாது. மறுபடியும் மறுபடியும் திரும்ப 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 கேட்கணும். காலக்ஷேபம் கேட்ட உடனே முதல்ல புஸ்தகத்தை பாக்குறவான்னு தெரியாது, இருந்தாலும் அதை முதல்ல ஞாபகப்படுத்திக்கணும். ஞாபகப்படுத்தி படித்து 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 அதையே அசை போடணும். அசை அடுத்த அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள பண்ணாதான் நமக்கு இது ஞாபகமே இருக்கும். கேட்டா சுவாமி இது நாளைக்கு சாயங்காலம் தான் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னா ஒண்ணுமே ஞாபகம், ஒண்ணுமே ஞாபகம். ஏன்னா இது நாம நினைக்கிற மாதிரி லௌகீகத்துல இருக்கக்கூடிய பாடத்தை போல அல்லது, அந்த மாதிரி பாடம் இல்லை. இது ஒவ்வொரு நாளும் இதை நல்லா குறுக்கு வச்சுட்டே இருக்கணும், அதோட ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும். இது உபன்யாஸ் காலக்ஷேபாதிகாரி முன்னாடி பார்க்கணும், கேட்கிறவா பின்னாடி பார்க்கணும். ஆனா எதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்ப பாருங்க, வியாமோகதகா பகவதகா தயைக சிந்தோகோ திரிணாயமேனே இந்த சப்தங்களா இருக்கு இல்லையா? வியாமோகதகா அப்படின்ற இடத்துல பக்தி இருக்கு, விரக்தி திரிணாயமேனு சப்தங்கள் சொல்றது, ஞானம் பகவதகா சப்தத்தை சொல்லப்படுது, தயைக சிந்தோகோல கருணை சொல்லப்பட்டதுனோ. இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்கறச்சு என்னன்னா இந்த ஸ்ரீமத் சப்தார்த்தம் சரியா வருது, ஸ்ரீமத் சப்தார்த்தம் சரியா வருது அப்படின்னு தெரிவிக்கிறோமோ. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த ஸ்ரீமத் சப்தார்த்தம் ஈக்குவல் டு வியாமோகதகா பகவதகா தயைக சிந்தோகோ அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப சரி சுவாமி இத்தனை தூரம் சொல்லி வச்சு இவ்வளவு ஞாபகம் வச்சுக்க முடியும், தாராளமா வச்சுக்கலாம். ஒரு தடவைக்கு 4 தடவை அந்த சன்னிவேஷத்துல கொண்டு நம்ம அந்த சன்னிவேஷத்துக்கு போய் அதையே ஞாபகம் வச்சுட்டே இருந்தோம்னா நல்லா வந்துடும், எந்த கட்டமும் கிடையாது. சரி, இப்ப இதை மறக்கவே மறுபடியும் பார்த்தோம் இல்லைன்னா, அதாவது இந்த இடத்துல பாருங்க, ராமானுக்கு ஞானம் வேணும், தயை தேவை. ராமானுஜன் முக்தி கொடுக்கணும், பகவான் முக்தி கொடுக்கணும். முக்தி கொடுக்கணும்னா அவருக்கு ஞானம் வேணும், பக்தி வேணும், தயை வேணும். பகவான் இருக்கணும், ஞானம் வேணும், புக்தி வேணும், தயை வேணும். ஏன்னா அதே போல ராமானுஜர் கொடுக்கணும்னாலே
முக்தி கொடுக்கணும்னாலே அவருக்கு ஞானம் வேணும், பக்தி வேணும், தயை வேணும், வைராக்கியம் வேணும். இது இத்தனையும் இந்த 4 சப்தத்தால சொல்லப்பட்டது. என்னென்ன 4 சப்தம்? வியாமோகதகா, பகவதகா, தயைக சிந்தோகோ, திருநாயமேனே. இந்த 4 சப்தத்தால சொல்லப்பட்டது. இதுதான் ஸ்ரீமத் சப்தார்த்தத்தின் பொருள். ஸ்ரீமத் சப்தார்த்தத்தில் என்ன பண்றான்? நிதானமா சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஆனா கேட்டுட்டு நீங்க அர்த்தம் புரிஞ்சுட்டு அது கொடுக்குற ஆனந்தம் வேற எதுவுமே கிடையாது. சீவையுன்னு கொடுத்தா கூட பெருமாள் சீவன் கொடுத்துறேன், அப்புறம் அர்த்தத்தை பார்க்கணுமே, அப்புறம் சீவை எடுத்து வரேன், முதல்ல இந்த அர்த்தத்தை பார்க்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா அத்தனை ஆனந்தத்தை இது கொடுக்கும். இப்ப பார்ப்போம். ஸ்ரீமத் சப்தா தான் அதான் சொல்றது. ஏன்னா பிராட்டி புருஷகாரம் பண்றா இல்லையா, அவர் புருஷகாரம் பண்ணினாலே தான் பெருமாள் மோட்சம் கொடுப்பார். இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். இது பிரலோகத்தை தெரிவிக்கிறாள் இல்லையா. அதே போல ராமானுஜருக்கு ஞானமும் பக்தியும் வைராக்கியம் தயையும் இருக்கவே தான் மோட்சம் கொடுக்கிறார். எப்படி சுவாமி? சரி, இந்த இடத்துல வரணும். பகவான் மோட்சம் கொடுக்கிறார்னா பிராட்டியால் மோட்சம் கொடுக்கிறார். அப்ப இன்னொருத்தர் எதிர்பார்க்கிறார், பிராட்டி எதிர்பார்க்கிறார். அதே போல ராமானுஜர் மோட்சம் கொடுக்கிறாருன்னா ராமானுக்கு ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, தயை என்ன, இது இருக்கவே தான் மோட்சம் கொடுக்கிறார். சரி, அங்க பிராட்டியால் மோட்சம், இங்க ராமானுஜரின் 4 குணங்களால் மோட்சம். நல்லா பார்த்துக்கோ. பகவான் கொடுக்கிற மோட்சம் என்பது பிராட்டியால் மோட்சம். இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். எங்க? அந்த தயத்துல ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபக்தி. இங்க அஸ்ய ராமானுஜ சரணோ சரணம் பிரபக்திங்கன்னா ராமானுஜ குணம் என்ன? 4 குணங்கள். என்னென்ன குணங்கள்? அப்படிப்பட்ட ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, தயை, இதால் கொடுக்கிறான்னு தெரியுது. அப்ப பிராட்டி சொல்கிற சொல் என்னது? ஸ்ரீமத் சப்தார்த்தம். இந்த 4ஐயும் சொல்லக்கூடிய சொல் எது? வியாமோகதகா, திருநாயமேனே, பகவதகா, தயைக சிந்தோகோ. இப்ப இப்படி வச்சுப்போமா? அதுதான் சொன்ன. கொஞ்சம் இது வந்தா எழுதிடலாம். இப்படி நீங்க எழுதிக்குவானா? ஸ்ரீமன் நாராயண, இதுதான் பாக்குறோம். சரணோ சரணம் பிரபக்தி ரெண்டுத்துக்கும் வந்துருத்து. அது ரெண்டுத்துக்கு உண்டான அர்த்தம் பின்னாடி பார்ப்போம். அந்த ரெண்டுத்துக்கும் வந்துருக்கு. ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபக்தி, நாராயணஸ்ய சரணோ சரணம் பிரபக்தி ரெண்டுத்துக்கும் வந்துட்டு அதை தனியா எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப மிச்சம் இருக்கிறது என்னன்னா, அங்க ஸ்ரீமன் நாராயண, இங்க ராமானுஜர். அங்க ஸ்ரீமத் சப்தார்த்தம் இங்க இல்லையன்றதுக்கு தான் இந்த 4 சப்தத்தை சேர்த்திருக்காரு. வியாமோகதகா, பிரணாயனேனே, பகவதகா, தயைக சிந்தோக. இது ஸ்ரீமத் சப்தார்த்தத்துக்கு அர்த்தமாக கொள்ளனாரு. அப்ப இந்த ஸ்ரீமத் சப்தத்துக்கு நேரே இந்த 4 சொற்களை எடுத்துக்கொள்ளணும். ஸ்ரீமத் சப்தத்துக்கு நேரே இந்த 4 சப்தத்தை எடுத்துக்கணும். அப்படின்னா பிராட்டி என்கிற ஒரு தனி వ్యక్తిயை பெருமாளுக்கு தேவைப்படுறது. பெருமாள் மோட்சம் கொடுக்கணும்னாலே பிராட்டி புருஷகாரம் இருக்கா அப்படின்னு பாக்குறாரு. அப்ப பிராட்டிக்கு பெருமாளுக்கு பிராட்டி தேவைப்படுறது. ஆனா ராமானுஜருக்கு அதுவும் தேவையில்லை. அப்ப எது சுவாமி செய்வார்? இவரே மோட்சம் கொடுக்கிறாரு. இன்னொருத்தர் வேணுமான்னா பெருமாளை மோட்சம் கொடுக்கணும்னா பிராட்டி தேவை. என்ன பண்ணுங்க? பெருமாள் மோட்சம் கொடுக்கணும்னா பிராட்டி தேவைப்படுகிறது. ஆனால் ராமானுஜரை மோட்சம் கொடுக்க வைக்க அவர் குணங்களே போதும், மற்றொன்று தேவையில்லை. அவர் குணங்களே போதும். அவர் மற்றொன்றை எதிர்பார்ப்பவரே கிடையாது. அப்ப பெருமாள் பிராட்டி எதிர்பார்க்கிறார். சரியா இருக்கால? அப்ப புருஷகாரம் பண்றாங்க அப்படின்னு இல்லையா? அதனால ராமானுஜர் குணத்தை யாரும் எதிர்பார்க்க தெரியாது. ஒருவேளை இவர் குறைந்த தனபங்க சிறப்பு இன்னொருத்தர் வேணுமோன்று தேவையில்லையே. ஒரு இல்ல சுவாமி, இவர் குணத்தை இன்னொருத்தர் எதிர்பார்ப்பாரா? கிடையாது. இவர்கிட்ட குணம் இருக்கு. அப்ப பிராட்டி பெருமாள் பெற்றோராக இருக்கவே தான் அங்க ஆறுது. ஏன்னா அங்க என்ன பண்றா பிராட்டி? ஆத்தரா வெந்நீரை தண்ணீரா ஆத்திட்டு இருக்கா. ஆனா பிராட்டி ஆத்த வேண்டிய தேவையில்லை. பிராட்டி ஆத்திரமா? ஆத்த வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவருக்கு தான் வெந்நீரா இருக்காரு, அதை ஆற்றத்துக்கு தான் பிராட்டி. இப்ப தண்ணீர் இருக்கு சுவாமி, தண்ணீரை ஆத்தனமே, அத தண்ணுன்னு இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு. குளிர்ச்சியா இருக்கிறது ஆத்த வேண்டியது. பிராட்டி எப்பவுமே குளிர்ச்சியான தன்மை. இவர் தான் கொதிப்பார், பகவான் தான் கொதிப்பார். அதனாலதான் அணிபுது வை பைங்கமல தன் தெரியல் பற்றபிராங்கோது தன் தெரியல்னாரு. பெரியாழ்வார் ஏன் குளிர்ச்சி உடையவர் என்னன்னா, அப்ப யாரும் குளிர்ச்சி இல்லாதவர்னா பகவான், அந்த வடபத்திர சாயி. எதுக்கு சொல்ல வந்த? அதே போல இங்க
பிராட்டி தான் என்ன பண்ணா அவரை குளிர்ச்சி பண்றாளோ, அப்ப பிராட்டி தேவைப்படுறது. அப்ப வெந்நீரை ஆத்த தண்ணீர் தேவைப்படுறது. ஆனா அதே போல இங்க ராமானுஜர் இதா தேவையானா இவரே தண்ணீர் இருக்காளே, இவரே தண்ணீர். இவர்கள் குணங்கள் எப்போதும் குளிர்ந்துதான் இருக்கு. தயைக சிந்தோகோ குளிர்ந்து இருக்கிறபடியாலே அதற்கு மற்றொரு குணம் தேவை கிடையாது. ராமானுஜருக்கு மற்றொரு குணமும் தேவை கிடையாது. சரி, இந்த 4 குணமும் என்ன பண்ணும் சுவாமி? எந்தெந்த 4 குணமும்? பக்தி என்ன, 4 பார்த்தோமா? பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, ஞானம் என்ன, தயை என்ன? இந்த 4 குணம் என்ன பண்ணும்? ஸ்ரீமத் சப்தார்த்தம் என்ன பண்ணும் இப்ப பாத்துக்கணும். அப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தம் என்ன பண்ணுமோ அதைத்தான் இந்த 4 குணங்களும் பண்ணணும். அதுக்கப்புறம் சரணோசனம் பிரபக்தி அதை பார்க்கணும். நல்லா பாத்துங்க. முதல்ல ஸ்ரீமத் சப்தார்த்தம். ஸ்ரீமத் சப்தார்த்தத்தை பிராட்டி என்ன பண்றா? புருஷகாரம் பண்றா, பகவானை வசீகரம் பண்றா. அந்த பகவான் இவள் வசத்துக்கு வந்து இவள் சொன்னபடி கேட்கிறாரோ, கரெக்ட். அதே போல இப்ப இந்த 4 குணங்கள் இருக்கணும். என்னென்ன 4 குணங்கள் ராமானுஜருக்கு? அந்த 4 குணங்கள் என்னென்ன சப்தத்தால சொல்றோம்? வியாமோகதகா, திரிணாயனேனே, பகவதகா, தயைக சிந்தோகோ. இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போதெல்லாம் இந்த காலக்ஷேபம் ஞாபகம் வரணும். ஞாபகம் வந்து ஓ எப்படிப்பட்ட சரணாகதி. அப்ப ராமானுஜருக்கு ஸ்ரீமத் சப்தார்த்தம் என்னமா இந்த 4 சப்தம்னு சொல்றதுன்னு 4 சொல்றதுன்னு சொல்லலையா? இப்ப வசீகரம் பண்ணக்கூடிய குணம் இந்த 4 குணம். யாரை? பகவானை. இப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தத்தால பிராட்டி பகவானை வசீகரம் பண்றணும். அதே போல அப்படின்னா பெருமாள் ராமானுஜரின் பக்தியை பார்க்கிறார். 4 குணங்கள் இருக்கணும். 4 குணங்கள் என்னன்னு பார்த்தோம். மறுபடியும் 4 தடவை சொல்றேன். வியாமோகதகா, திரிணாயமேனே, பகவதகா, தயைக சிந்தோகோ. வியாமோகதகா, திரிணாயமேனே, பகவதகா, தயைக சிந்தோகன்னு பார்த்தோம்னோ. இதுல 4 குணங்கள். ஒண்ணு பக்தி, ஞானம், வைராக்கியம், தயை. சரி, இப்ப ராமானுஜ பெருமாள் என்ன பண்றாருன்னா, பெருமாள் ராமானுஜ பக்தியை பார்க்கிறார், அப்படியே மயங்குறார். பக்தியை பார்க்கிறார், அப்படியே மயங்குறார். ராமானுஜ ஞானத்தை பார்க்கிறார், அப்படியே மயங்குறார். அவருடைய தயையை பார்க்கிறார், அப்படியே மயங்குகிறார். அதே போல இந்த மாதிரி மயங்கி விழறார். ஏன் சுவாமின்னா அவர் மற்ற இடத்தை இவர் திரும்பி பார்க்கவே மாட்டாருங்கிற வைராக்கியத்தை பார்க்கிறார். வைராக்கியம் தான் பெருமாட்ட இல்ல, பகவானை தவிர மற்ற விஷயத்துல வைராக்கியம். மற்ற எதையும் பார்ப்பது கிடையாது. பகவானே நோக்கிறார் இல்லையா? அதை பார்த்த உடனே ஓ இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கே அப்படின்னு என்ன நினைக்கிறாரு? மற்றத பார்க்கறதே கிடையாது. வைராக்கியத்தை பார்க்கிறார். அந்த வைராக்கியத்தை பார்க்க உடனே வழங்குகிறார். இப்ப இதையெல்லாம் பெரிய பிராட்டியார் என்ன பண்றாருன்னா பார்க்கிறார் இல்லையா? பெரிய பிராட்டியார பார்க்கும்போது மயங்குறார். அதே போல ராமானுஜர பக்தியை பார்த்தா மயங்குறார். அதே போல அவருக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை பார்த்தா மயங்குறார். அவருக்கு இருக்கக்கூடிய தயையை பார்த்தா மயங்குறார். அவருக்கு மேற்கொண்டு வைராக்கியம், ஓ தன்னை தவிர மற்ற விஷயத்துல வைராக்கியம் இருக்கே அதை நினைச்சாலும் மயங்குறார். எது போல பிராட்டிய பார்த்து எப்படி மயங்குறாரோ அதே போல இங்க மயங்குறார். சரி, ஸ்ரீரங்கநாச்சியாரை பார்த்து மயங்கி முக்தி கொடுக்கிறான் ஸ்ரீரங்கநாதன். சரி சுவாமி, அதே போல ராமானுஜர் இந்த 4 குணங்களுக்கு பார்த்து பகவான் மயங்கி முக்தியை கொடுக்கிறார். இப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தம் இதுதான். இப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தத்துல பிராட்டி புருஷாகாரம் பண்ண மயங்கி முக்தியை கொடுக்கிறார் பகவான். பெரிய பிராட்டியாருடைய நிலையில பெரிய பெருமாள் கொடுக்கிறார். இப்ப ராமானுஜர் விஷயத்துல அந்த ஸ்ரீமத் சப்தார்த்தத்துல 4 குணங்கள் இருக்கு. ஞானம் என்ன, பக்தி என்ன, தயை என்ன, வைராக்கியம் என்ன. இது ஒவ்வொன்றும் பக்தி. இப்படிப்பட்ட ஞானமா, இப்படிப்பட்ட பக்தியா, இப்படிப்பட்ட தயையா, இத்தனை வைராக்கியமா அப்படின்னு பாக்குறது அதை வழங்கி விழுந்து அப்ப அந்த குணங்களுக்கு தோத்து முக்தி கொடுக்கிறார். இப்ப ஈஸ்வர வசீகரத்துக்கு கேத்து வாகிறது எது? இந்த 4 குணங்கள். இந்த 4 குணங்கள் பகவானை வசீகரம் பண்ண ராமானுஜருக்கு ஏற்றுவார்கள். அப்ப பிராட்டியால் பெருமாளை வசீகரம் பண்ணுகிறாள். பிராட்டி தானே பண்ணுகிறாள். இந்த குணங்களும் பெருமாளை வசீகரிக்கிறது. எந்தெந்த குணங்கள்? ராமானுஜருடைய 4 குணங்கள். வியாமோகதகா, திரிணாயனேனே, பகவதகா, தயைக சிந்தோகோ. ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன,
தயை என்ன, இந்த 4 குணங்கள் வசீகரம் பண்றது. அதனால்தான் அவர் கொடுக்கிறாருன்றது. அப்ப பிராட்டியும் புருஷகாரம் பண்றா, அவளுக்கு புருஷகாரம் பண்ண இன்னொருத்தர் வேணுமா சுவாமி? புருஷகாரத்துக்கு இன்னொருத்தர் வேணும்னா மற்றொரு புருஷகாரத்தை பிராட்டி எதிர்பார்க்க மாட்டாள். நல்லா பாத்துங்க, பிராட்டிக்கு ஏன்னா அவளுக்கு புருஷகாரம் எதிர்பார்க்காது. அதே போல ராமானுஜர், இப்ப ராமானுஜர் திருவடி ஆசிரியக்கணும், அவர் திருவடி ஆசிரியக்கணும், யார சுவாமி எதிர்பார்க்கறது? இன்னொரு திருவடி எதிர்பார்ப்பாரா? ராமானுஜர் தன்னை ஆசிரியிக்க இன்னொரு புருஷகாரத்தை எதிர்பார்ப்பாரான்னா எதிர்பார்க்க மாட்டார், தானே கொடுக்கிறார். அப்புறம் அவரை நேரே பற்றலாமா சுவாமி? ராமானுஜர் நேரே பற்றலாமான்னா தாராளம் பற்றலாம். அதாவது ராமானுஜன் திருவடியை பற்ற வேண்டியதுதான். எங்க சுவாமி இல்லையே சுவாமி, அவர் சிவகுண்டம் போயிட்டாரு, அவர் நேரடியா பத்தலாம் சொல்லிட்டு அவர் இல்லையேன்னா அவர் திருவடி ஸ்தானத்துலதான் அஸ்மதாச்சாரியன். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு பண்ணுவோம். அந்த அவருடைய திருவடி ஸ்தானம் என்ன? நம்முடைய ஆச்சாருக்கு, நமக்கு சமாசனம் பண்ண ஆச்சாரம் கிடையா. அந்த ஆச்சாரியன் யாரு? ராமானுஜருடைய திருவடி வேறல்ல, நமக்கு சமாசனம் பண்ணப்பட்ட ஆச்சாரியன் வேறல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னமும் அவர்கிட்ட காஞ்சிட்டோம் தீயிர் பொழிகின்ற செஞ்சுடராடி திகழ்கிற சக்கரத்தில் கோயில் பலியாலை ஒத்துணு குடிகுடி ஆட்சிகின்றன்னு என்ன பண்ணா, நேர சங்கு சக்கரலாஞ்சனம் பண்றா, சமாசனம் பண்றா, தாமகா புண்டகா தத்தாநாமகா மந்த்ரோ யாகஸ்ய பஞ்சமகா பண்ணிட்டாருன்னா அவர் யாரோ சுவாமினா அவர் திருவடி, ராமானுஜர் திருவடியே இவர். அததான் அஸ்மதாச்சாரியன் திருவிழ. இந்த திருவடியை பற்றினால் ராமானுஜரை பற்றி நான் போவேன். அப்ப அவரை பற்ற இன்னொன்னு தேவையில்லை. அப்ப ராமானுஜர் பத்திரம் இன்னொன்னு தேவையில்லை. அவர் நேரே பெருமாளத்துல சேர்க்கிறார். இதுதான். இப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தம் அதேதான். அதே போல இங்க வியாமோகதகா திருநாயமேனே பகவதகா தயைக சந்தோ, அந்த ஸ்ரீமத் சப்தார்த்தம் இஸ் ஈக்வல் டு என்ன பார்க்கணும், ஸ்ரீமத் சப்தார்த்தம் ஒரு இடத்துல வந்துட்டு அதோடைய இது நாராயண துவயத்துல இருக்கு. அப்ப பகவானுடைய துவயத்துல, ராமானுடைய துவயத்துல இங்க அந்த ஸ்ரீமத் சப்தார்த்தம் என்ன சுவாமின்னா வியாமோகதகா திருநாயமேனே பகவதகா தயைக சந்தோ. சரி, இப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தம் பார்த்துட்டோமோ? இது புரியுது. அப்ப பிராட்டி தான் ஸ்ரீகி. மதுப்பு, மதுப்புன்னா நித்திய யோகம், நித்தியவேஷா ஜெகன்மாதா விஷ்ணு நித்திய யோகம். அவளை விட்டு ஒரு நாளும் பிரிவதே கிடையாது, பிரிவு என்றதே கிடையாது. இருவரும் பிரியாம இருக்கக்கூடியதான். அதனால புருஷகாரன் சொல்லப்பட்டது. அதே போல ராமானுஜர் இருக்கக்கூடிய 4 குணங்கள் இருக்கணும், 4 பண்புகள். அந்த 4 பண்புகளும் பிரியவே தெரியாது. என்னென்ன பண்புகள்? வியாமோகதகா திருநாயனேனி பகவதகா தஜி 10 தடவை அடியே சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லிருக்கேன். எங்க சுவாமி திருப்பி 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 100 தடவை சொல்லுவாரு. வியாமோகதகா திருநாயனேனி பகவதகா தயைக சிந்தோ ஆயிடுத்து. இப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தம் முடிச்சுட்டு, இப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தம் நாராயண விஷயத்துல பெரிய பிராட்டியார் புருஷகாரம் பண்ண அவரிடத்துல மயங்கி அவருடைய நிலைப்படி இவர் கொடுக்கிறார், பகவான் மோட்சத்தை கொடுக்கிறார். அதே ஸ்ரீமத் சப்தார்த்தம் ராமானுஜ தயத்துல வியாமோகதகா திருநாயனேனி பகவதகா தயைக சிந்து என்கிற சப்தத்தாலே ஞானம் என்ன, பக்தி என்ன, தயை என்ன, அதே போல வைராக்கியம் என்ன, இந்த 4 குணங்களும் இப்படிப்பட்ட குணங்களால மயங்கி பகவான் மோட்சத்தை கொடுக்கிறார்னு இது வரைக்கும் பார்த்தோம். ஸ்ரீமத் சப்தார்த்தம் முடிஞ்சுட்டு, இப்ப அடுத்த சப்தார்த்தம் நாராயணன். இது வரைக்கும் முடிஞ்சுட்டணும். நாராயணன் நல்ல கருவம், கஷ்டமே இல்லை. நமக்கு என்ன தோணும்னா இவ்வளவு கஷ்டமா இருக்க போட்டு கஷ்டமா, ஒரு கஷ்டமும் இல்லை. அங்க நம்ம இருக்கணும், அங்க இருக்கணும். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோ, அடியை சொல்றேன்றதுக்காக இல்ல, ராமானுஜர் திருவடி நம்ம சிரசில இருக்குன்னு நினைச்சுக்கோ, வேற எதுவும் வேண்டாம். நம்ம அடியை சொல்றதுனால புரிய போறது இல்ல, அவர் திருவடி என் சிரசில இருக்கு, என் சென்னைக்கு மறந்த பூவே, அவர் திருவடி என் சிரசில இருக்கு, அது பார்த்து இத்தனை ஞானத்தை கொடுக்கறதுன்னு அந்த நினைவு வந்துட்டு வச்சுக்க, கட்டாயம் வந்துடும். எது சொல்ல வந்த? இப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தம் முடிவிட்டு அடுத்து நாராயண சப்தார்த்தம். இந்த நாமத்தால தெரிய வந்தது என்ன? நாராயண சப்தம் முன்னாடி நம்ம பார்த்தோம், முன்னாடி இன்னைக்குதான் பார்த்துக்கோம். வாத்சல்யம் என்ன, சுவாமித்துவம் என்ன, சௌசீல்யம் என்ன, சௌலபியம், 4 குணங்களை பார்த்த போனோம். அந்த 4 குணங்கள் என்ன பண்றது? பகவானை பிடிப்பதற்கு சௌகரியமாக இருக்கக்கூடிய ஆசிரியன சௌகரிய ஆபாதக கல்யாண குணங்கள். ஆசிரியன சௌகரிய, ஆசிரியிப்பதற்கு சௌகரியமாக இருக்கக்கூடிய குணங்கள் வாத்சல்ய சுவாமித்த சௌசீல்ய சௌலபியங்கள்.
சரி, இதுல நம்முடைய குற்றத்தை குணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைதான் வாத்சல்யம். இப்ப நாராயண சப்தத்தை தான் பார்க்கிறோம். நம்முடைய குற்றத்தை குணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் தான் இது வாத்சல்யம். இது நாராயண சப்தத்துல 4 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4 குணங்கள முதல்ல வாத்சல்யம். சரி சுவாமி, வாசனம் குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம், இது பிரயோகத்தை. அதுக்கப்புறம் சுவாமித்துவம்னா என்ன சுவாமின்னா, சுவாமித்துவம்னா அவர் கைவிடாம பிடிச்சுக்கிறார் இல்லையா, அவர் சுவாமியா இருந்து நம்ம கைவிடாம பிடிக்கிறாரு. நம்மளை கைவிடுவாரா? விடவே மாட்டோம். அப்படி இருப்பிருக்கிறோம். அதெல்லாம் சுவாமித்துவம் தெரியுது. அதுதான் சுவாமித்துவம். சரி சுவாமி, அதுக்கப்புறம் சுவாமித்துவம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன? எத்தனைதான் இருந்தாலும், நாம் எத்தனை உயர்ந்ததா இருந்தாலும் அந்த உயர்த்தி தாழ்த்தி பார்க்காம என்னோடு கலந்து பரிமாறுகிறாருனோ அதற்குத்தான் சௌசீல்யம்னு பேரு. சௌசீல்யம். சௌசீல்யம்ன்றது என்னன்னா, பெரியவர் சிறியவர் என்ற தாழ்ச்சி பார்க்காம கலந்து பழகுகிறாரோ அதனால் அதுக்குதான் சௌசீல்யம் பெரு. அது சௌசீல்யம். ஆக வாத்சல்யம் குற்றத்தை குணமாக கொள்வது, குற்றத்தை போக்கியமாக கொள்வது. அடுத்த சுவாமித்துவம் நமக்கும் அவனுக்கு கூடிய சம்பந்தம், அந்த சம்பந்தத்தாலே என்ன தெரிவிக்கிறார்? நம்மை கைவிடாமல் இருப்பது. அடுத்து சௌசீல்யம், ஒண்ணுமில்ல சுவாமி, அவர் அவ்வளவு பெரியவர், நான் எவ்வளவு தாழ்ந்தவன், என்னோடு வந்து கலந்து இருக்கானே, அது சௌசீல்யம். நான் 2வது. அடுத்தது சௌலபியம். நான் பத்துகிற அளவுக்கு திருவடியை எளிமையா கொடுக்கிறாரோ. நான் படிக்கணும் அந்த திருவடியை, நான் போய் திருவடியை பத்தனம் பண்ணும். திருவடியை பத்தனம்னா எப்படி சுவாமி பத்துறது? அதுக்கு எளிமையா இருந்தாதான் பத்த முடியும். அந்த எளிமையைத்தான் சௌலபியம் தெரிவிக்கிறது. அப்ப நாராயண சப்தத்துல 4 குணங்கள்: வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌசீல்யம், சௌலபியம். இந்த 4 நாராயணன் இருக்கு, பகவான் இருக்கு. இப்ப அது ராமானுஜத்துல இருக்கா? ஏற்கனவே ஸ்ரீமத் சப்தார்த்தத்தை பார்த்துட்டோம். ஸ்ரீமத் சப்தார்த்தம் பிராட்டி புருஷகாரம் பண்றா, அதான் மோட்சம் கொடுக்குறாரு. அதே போல இங்க ஸ்ரீமத் சப்தார்த்தம் இதையும் பார்த்தோம். வியாமோகதகா திரணாயமேனி பகவதகா தயைக சிந்தோகோ. ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, தயை என்ன, இதனால கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துக்கோம். அப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தம் முடிட்டு இப்ப நாராயண சப்தார்த்தத்துக்கு வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌசீல்யம், சௌலபியம்னு அங்க நாராயண சப்தார்த்தத்துக்கு 4 குணங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இங்க ராமாயணத்துல இருக்கா? ஏன்னா நாராயண சப்தத்து விஷயத்துல ராமாயண சப்தத்தை வச்சுட்டோம், வச்சதுனால அங்க பார்க்கணும், 4 இருக்கணும். அதே போல இங்க 4 அந்த விஷயத்த வைஷ்ணவன் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, நாம வைஷ்ணவனா இருக்கும், நான் வைஷ்ணவன் அப்படின்னு அகங்காரப்படப்படாது. என்ன புரிஞ்சுக்கோ, இது ரொம்ப முக்கியம். நான் வைஷ்ணவன் அப்படின்னு அகங்காரம் கொள்ளலாமான்னா கொள்ளக்கூடாது. ஆனா வைஷ்ணவனா அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானத்தில் இருக்கிறவன வைஷ்ணவனை பிறந்தபடியால அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. பிறப்பு வைஷ்ணவனா இருக்கலாம், ஆனா அனுஷ்டானத்தில் இருக்கணுமே. ஒருத்தர் பிராமண குலத்தை பிறந்துட்டார், அந்த பிராமணனுக்குண்டான தன்மையே இல்லைன்னு ஒரு பிராமணன் சொல்ல முடியாது. அதே போல வைஷ்ணவ குலத்துலதான் சுவாமி பிறந்திருக்கேன், நான் வைஷ்ணவன், அந்த அகங்காரம் கூட. அப்ப எப்படி இருக்கணும்னா, நான் வைஷ்ணவனை அனுஷ்டிக்கணும், அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் பூர்த்தியா இருக்கணும். அந்த நிலை இருந்தா தான் அது. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். என்ன தெரியும்னா, நான் இந்த அளவுக்கு இருக்கணும், மனதில் உறுதி இருக்கணும். அப்ப வைஷ்ணவா இருந்தாதான் இருமா, வைஷ்ணவம் இருந்தா இருமாப்போடு இருக்கலாம். வைஷ்ணவனா இருந்தா இருமாப்போடு இருக்கலாம் தவிர வைஷ்ணவா பிறந்ததற்கு இருமாத்து கூடாது. ஏன்னா பிறப்பு என்ன ஜாதியில வேணா பிறக்கலாம், ஆனா அந்த பிறப்பு பிறந்ததுக்கு வைஷ்ணவனா இருக்கணும். எக்குற்றவாளர் எதிபிறப்பு ஏதியல் வாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே தெரிவிக்கிறாளையா. ஆக பெருமாளை பற்றும் போது என்னென்ன தெரிவிக்கிறார்? பெருமாளை என்ன தெரிவிக்கிறார்? மாதா, பிதா, பிராதா, நிவாசகா, சரணம், சுகிருது, கதிகி, நாராயணகா. மாதாவும் நாராயணன், பிதாவும் நாராயணன், பிராதாவும் நாராயணன், பிராதானும் கூட பிறந்தவன் நாராயணன், நிவாசனும் நாராயணன், சரணமும் நாராயணன், நன்மை விரும்பி நாராயணன், கட்சியும் நாராயணன், எல்லா நாராயணன் நாராயணன். அப்ப பிராப்திய பிராபகம், உபாய உபேயம் எல்லாம் நாராயணன் இல்லையா? இந்த நாராயண சப்தத்துல வாத்சல்யாதி 4 குணங்கள் வச்சு பார்த்தோமோ, வாத்சல்யம் என்ன, சுவாமித்துவம் என்ன, சௌசீல்யம் என்ன, சௌலபியம் என்ன என்று சொல்லக்கூடிய 4 குணங்களை பார்த்தோமோ. அதாவது பெருமாளை பற்றி சொல்லும் போது அவரே மாதா, அவரே பிதா. ஆகையால்
வாத்சல்யம் முதலான குணங்களை காட்டுகிறார். மாதா நாராயணகா, பிதா நாராயணகா, பிராதா நாராயணகா, அப்படி சர்வம் சுகிருது நாராயணகா தெரிவிக்கிறார் இல்லையா? ஆழ்வாரை தெரிவிக்கிறார். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலாய் தாய் தந்தையும் அவரையும் தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால அவர்கிட்ட வாத்சல்யம் இருக்கு. ஏன்னா பிதா மாதானால நம் எத்தனை தப்பு புள்ள பண்ணாலும் அது அந்த தப்பாவ நினைக்க மாட்டார். அப்ப வாத்சல்யம் இருந்தானே பண்ணுவாரா? அந்த வாத்சல்யம் பூர்ணமா காட்டுறா. அப்ப ராமானுஜர்கிட்ட அந்த மாதிரி இருக்கா? ராமானுஜ அந்த அப்படின்னா ராமானுஜர் மாதாவா சுவாமி? பகவான் மாதான்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. இப்ப ராமானுஜர் மாதாவான்னா இப்ப மாதா பிதான்னு வந்துட்டாதான் நல்லா பாத்துக்கோ வாத்சல்யம் காண முடியும். இப்ப நாராயண சப்தத்தோட அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே நிதானமா சொல்றேன், ஏன்னா கொஞ்சம் நாழியானமா பரவாயில்ல. இந்த சப்தம் புரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கேன், இனிமே சேவிக்கும் போதுதான் யோ நித்ய அச்சுத பதாம் புஜயமோ கதஸ்திராணிதனாயனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்த தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபக்தி சொல்லும் போதெல்லாம் இந்த காலட்சேப ஞாபகம் வந்து, ஓ என்னவா அர்த்தம், என்ன அர்த்தம், தயத்துல என்ன நாராயண சப்தத்துல என்ன அர்த்தமோ அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. ஸ்ரீமத் சப்தார்த்தம் என்ன அர்த்தமோ அது நல்லா பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு தெரியுதுனோ. இதுக்கு சொன்னதுனால நிதானமாக சொல்றேன். அப்ப ராமானுஜர் மாதாவா ராமானுஜர் பிதாவானா அதுக்கு ஒரு பாட்டு எடுத்திருக்கார். ஆச்சரியமான பாத்திரம் எடுக்கிறார். ராமானுஜர் தான் பிராதா, ராமானுஜர் தான் பிராதானா சகோதரன், உடன் பிறந்தவர். ராமானுஜர் தான் உடன் பிறந்தவர். ராமானுஜர் தான் மாதா, ராமானுஜர் தான் பிதா. அதுக்குன்னு ஆசியம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டு எடுத்திருக்கார். மேலெழுந்தவாறே அர்த்தம் சொல்றேன் நாழியான். அதனால அந்த பெருமாளை போல வாத்சல்யாதி குணங்கள் பூர்ணமாக காட்டலாம் ராமானுஜருக்கு. அப்படின்னா என்னென்ன பாசனம் சுவாமி? எந்தை ராமானுஜன், இது பிரலோகஞ்சை எடுத்துக்கார். எந்தை ராமானுஜன் வந்தெடுத்தனன் என்றென்னையே. எந்தை ராமானுஜன் இது ஒரு சப்தம். இதத்தாய் ராமானுஜன் பார்த்தோமோ, இதத்தாய் ராமானுஜன் அப்படின்னு இல்லையா? இதத்தாய் வான்திகழன் சோலை மதிலரங்கர் வன்புகள் வேல் ஆண்ட தமிழ் மகள் ஆயிரமும் இந்த முதல்தா சடோபன் மைப்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் தெரிகிறதுனா? அப்ப இதம் 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 இதமானபடியாலே மாதா. மாதா என்ன சொல்லுவா? மாதா பிரியத்தீயத்தை கொடுக்கிறானோ, இதமானபடியாலே மாதா. இதமான தாய் என்றாலே மாத்திருத்தம் வந்துருத்தணும், தாயான தன்மை வந்துருத்தணும். அதே போல இது இதத்தாய் ராமானுஜன். அப்ப தாயான தன்மை வந்துருத்து. எந்தை ராமானுஜன் சொன்னபடியாலே அப்படின்னு ராமானுஜன் 69வது பாசம். எந்தை ராமா வந்து எடுத்து அது சொன்னபடியாலே எந்தைன்னா என்ன அர்த்தம் என்றால் எந்தை எந்தை அப்படின்னா தந்தை. அப்ப பிதா ராமானுஜன் வந்துட்டு, மாதா ராமானுஜன் இதத்தாய் ராமானுஜ சப்தத்துல மாதா வந்துட்டு. அது பிதா ராமானுஜன்னா எந்தை ராமானுஜன் சப்தத்துல பிதா ராமானுஜன் வந்துடுத்து. எம் ஐயன் ராமானுஜன் இது வந்திருக்கு பாருங்க, அதே நிலையில அதே நூற்றாண்டு ராமானுஜன். எம் ஐயன் ஐயன் ராமானுஜன் என்று அழைக்கும். ஐயன் ராமானுஜன் ஐயன்னு சொன்னாலே சுவாமித்துவம் வந்துடும். ஐயன்னா மேம்பட தன்மை, என்னை ரட்சிக்க கூடியவர் அப்படி கட்சி சுவாமித்துவம் வந்துடும். அப்படி சுவாமித்துவம் கூறின வந்து ஐயன்னு சொல்ற முடியாது. என்னமாறு என்பதனால் என்னமாறு வந்தாலும் கூட பிறந்தவன என்னமாறு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கூட பிறந்தவா வந்துட்டான். இப்ப கூட பிறந்தவா இருக்கா, தந்தை இருக்கா, தாய் இருக்கா, அதே போல சுவாமித்துவம் வந்துருத்து. இப்ப இதெல்லாம் எந்தெந்த சப்தம்? எந்தை ராமானுஜன் சப்தத்தாலே தந்தை வந்துருத்து. இதத்தாய் ராமானுஜன் சப்தத்தாலே தாய் வந்துருத்து. எம் ஐயன் ராமானுஜன் சப்தத்தாலே சுவாமித்துவம் வந்துருத்து. என்னை பார், என்னமாறு 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 என்பதனாலே சகோதரன் கூட பிறந்த வந்துருத்து. அப்படின்னா இந்த சுவாமி ஆண்டாள் கூட பிறந்திருக்கணும். கோயில் அண்ணன் கோதாங்கர் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாடியே வாழ்த்து நாமத்துல ஆண்டாளுடைய வாழ்த்து நாமத்துல தொடரணும். திருவாடிப்புறத்தில் சகத்துதித்தாள் வாடியே, திருப்பாவும் எப்பினால் வாடியே, பெரியாழ்வா பெற்றெடுத்த வெண்பில்ல வாடியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னால். பெரும்பூதூர் மாமுனி யாரு? சுவாமி ராமானுஜன். அவருக்கு பின்னால் யாரு? ஆண்டாள். இவர் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பிறந்திருக்கலாம்.
ராமானுஜர் பிறந்து அவர் பின்னானா பிறந்தது அப்படியா சுவாமி? நான் அண்ணன் ஆயிட்டேன். கோதாகிரஜன் பேருகிற நம் கோயில் அண்ணன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ஆண்டாளு கண்ணன் கோதாகிரஜன் தெரிகிறீங்களா? இதெல்லாம் நான் அப்ப உடன் பிறந்தவர் ஆயிடுத்து. அப்ப என்ன பிராத்தா ஆயிடுச்சு. இப்ப அங்க நாராயண சப்தத்துல என்ன சொல்லியிருக்கு? கூட மாதா நாராயணகா, பிதா நாராயணகா, பிராத்தா நாராயணகா, நிவாச நாராயணகா, சரணம் சுகுருது நாராயணகா சொல்லித்தணும். எல்லாமே வந்துட்டோம். அப்ப பிராத்தா யாரு? ராமாயணம் வந்துட்டணும், கோயில் அண்ணன்னு. அதைத்தான் இங்க கோதா கிரஜன் தெரிகிற. அதற்கு மேல கதியும் அவரே, கதியும் அவரே. செழுந்திரை பார்க்கடல் கந்துயில் மாயன் 105வது பாசனம். செழுந்திரை பார்க்கடல் கந்துயில் ராமானுஜம் இருந்தது. செழுந்திரை பார்க்கடல் கந்துயில் மாயன் திருவடிக்கு விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவுநல் ஞானி நல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதவர் ராமானுஜனை தொழும்பெரியோர் எழுந்திரை தாருமிடம் அடியேனை இருப்பிடமே. எனக்கு இருப்பிடம் எதுன்னா ராமானுஜ திருவடி. அப்ப கதியா இருந்தான். அப்ப கதியும் அதே ராமானுஜான் தெரிவது இல்லையா? மேலும் ராமானுஜர் சரணேகதி வேறனக்கே, ராமானுஜர் சரணேகதி வேறனக்கே. நம் தோஷத்தை தோஷமாக பார்க்காமல் நல்லதாக எடுத்துட்டாரணும். அந்த நல்லதா எடுத்துட்டு இதான் இதுதான் வாத்சல்யம். தோஷத்தை தோஷமா பார்த்தா வாத்சல்யம் கிடையாது. இது அருளாள பெருமா எம்பெருமான தெரிவிக்கிற எற்றே தன் கண்டின் உடம்பின் வலுவன்றோ காதலிப்பது அன்றதனை இன்றுகந்த அன்றதனை இன்றுகந்த தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப கண்ணுக்குட்டி இழிந்த உடனே அந்த கண்ணுக்குட்டி மேலே ரத்தம், சீழ், மஜ்ஜை, என்னென்ன உண்டு அத்தனை அழுக்குகள் உண்டு. அந்த அழுக்கெல்லாம் யாரு? நமக்கெல்லாம் செவிலித்தாய் வந்துருவான். வந்து அது என்னென்ன சுத்தம் பண்ணுமோ நன்னா சுத்தமா பண்ணிடுறா. அங்க ஏது செவிலித்தாய் அது என்ன பண்ணுனா, தாய் பசுவா என்ன பண்ணுனா அந்த கண்டின் மேல உடம்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்தந்த அழுக்கலைய நன்னா தன்னுடைய நாக்காலே நன்னா நக்கி 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 சுத்தப்படுத்துவது. அதுதான் வாத்சல்யம். வசத்தின் பக்கத்திலே கண்டிருக்குமா போலே திரும்பி வரும். அதுதான் வாத்சல்யம். அப்ப அன்றதனை இன்று கந்தவா நல்லவங்க அன்று அதன் இந்த இடத்துல ஒரு சூஷ்மமான அர்த்தம் இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அன்று அதனை இன்று உகந்த அன்று அதனை இருக்கணும் அப்படின்னா என்னன்னா, கண்ணுக்குட்டிக்கு அன்னைக்குதான் கண்ணுக்குட்டி ஈழ்ந்திருக்கு. ஈந்ததனை அன்னைக்கு கண்ணுக்குட்டி ஈழ்ந்திருக்கணும். இழுந்த கண்ணுக்குட்டியுடைய அது மேல இருக்கக்கூடிய மஜ்ஜை, மலம், சீர், ரத்தம், அழுக்கு இது அத்தனையும் தான் சுத்தம் பண்றது, அதை போக்கியமா கொள்றது. அதுதான் வாத்சல்யம். அதே கண்ணுக்குட்டி ஒரு 2 வருஷம் கழிச்சு அழுக்கு பண்ணிட்டு வந்து வச்சுக்க, அந்த அழுக்க இந்த தாய் பசி எடுக்குமானா எடுக்காது. என்னன்னா புரிஞ்சுக்கோ, இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் சுவாமி யாரு இவர் எடுத்துக்காரனோ ஆச்சரியமா தெரிவிக்கிறானோ, அண்டதனை அருளாள பெருமா எம்பெருமானார் யஜ்ஞமூர்த்தின்னு பேரு இருக்கு. பின்னாடி ராமானுஜரால் ஜெயிக்கப்பட்டு மேற்கொண்டு அருளாள பெருமா எம்பெருமான் எடுத்துறார். அவர் என்ன சொல்லிங்கன்னா, அன்றதனை இன்று கந்த ஆண்டார். அன்னைக்கு இந்த பசு கண்ணுக்குட்டி அப்ப என்னைக்கோ இருந்திருந்தா அன்னைக்கு வரமாட்டார். என்னைக்கோ இருந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு 3 வயசு ஆயிடுச்சு வச்சுக்க, அப்ப நிறைய அழுக்கெல்லாம் பண்ணி வந்துதான் அந்த தாய் பத்து சுத்தம் பண்ணுவான்னா பண்ணாது. அதே போல இப்ப அது இந்த சப்தம் எதுக்காக வந்ததுன்னா, அதே போல இன்னைக்கு பெருமாள் நம்ம சரணம் பண்றோமோ, இன்னைக்கு போய் பெருமாள்கிட்ட சரணாதி பண்றோம், சரணம்னு பண்ணி நிக்கிறோமோ, நிக்கச்சே இன்னைக்கு நமக்கு எத்தனை குற்றங்கள் இருக்குமோ அதை அத்தனையும் பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் சரணாகதி பண்ணின பிறகு நல்லா பாருங்க, சரணால பண்ணின பிறகு ஒரு 4 வருஷம் கழிச்சு, சுவாமி அதுக்கப்புறம் இந்த புத்தகம் சேர்த்திருக்கேன், நீங்க அதோட இதையும் சேர்த்து இதையும் தொலைச்சுடுறேன்னா அதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்ப நாம திரும்ப 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 குற்றம் பண்ணினேந்தா அப்ப நீ என்ன பண்ணிதான் பசுமாடா இருக்கேன்னா பண்ண மாட்டா. அன்னைக்கு இருந்த கண்ணுக்குட்டிக்குதான் அந்த குற்றம் பண்றாலே தவிர அவ்வப்போது குற்றத்தை பண்ணிட்டே இருந்தா அந்த பாப மன்னிப்பு இது இதுக்குன்னு தனியா மதமே இருக்கு. அந்த மாதிரி நம்ம சம்பிரதாயம் சாஸ்திர சம்மதமே கிடையாது. எதுக்கு சொல்லவனா, அண்டதனை இன்றுகந்த தெரிவிக்கிறாடியா, இந்த சப்தம் முக்கியம்னா ஒரு தடவை நம்முடைய குற்றத்தை பார்க்காமல் போக்கியமாக கொள்ளக்கூடிய தன்மை பகவான் உண்டே தவிர பல தடவை பெருமாள் பண்றது கிடையாது. இந்த சரணன்னு சொல்லி போனால் அது வரையில் இருக்கிற குற்றத்தை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதன் பிறகு பாவம் பண்ணினா அது கணக்கு இருக்கான கிடையாது. பகவான் உகக்க மாட்டார், உகக்கிறதே கிடையாது. ஏன்னா வாத்சல்யம் தோஷ போக்கியத்துவம். நம்முடைய தோஷங்களையே பெருமாள் போக்கியமாக கொள்கிறார்.
அப்படின்னு தெரிவிக்கிறோனோ. இப்ப வாத்சல்யம் பார்த்துட்டோம். வாத்சல்யத்துக்கு உண்டான நம்முடைய குற்றத்தை போக்கியமாக சொல்றது. அடுத்து சுவாமித்துவம். சுவாமித்துவம்னா சொத்து கிடைக்கணுமோ. இப்ப சரி சுவாமி, ஒரு சொத்து இருக்கு, புரியக்க இந்த மோதிரம், இந்த மோதிரம் அடியனுடைய சொத்து, இந்த சொத்து அடியனுடைய தானே. இப்ப இது காணாம போயிடுச்சு. காணாம போயிடுச்சுன்னா இந்த காணாம வருத்தப்படுறது யாரு? இந்த சொத்தே வருத்தப்படுமா, அடியே வருத்தப்படுவேனா? இல்ல சுவாமி, சொத்து என்னமா வருத்தப்படுறது, நீர் தான் வருத்தப்படுவேன், அடியே தான் வருத்தப்படுவேன். கடை சொத்து ஆனந்தம் யாருக்கு? அடியனுக்கு தான். இந்த சொத்தே ஆனந்தப்படுமா? ஆனந்தப்படுவது. அதே போல சுவாமிக்குத்தான் ஆனந்தமே கிடையாது. ஆனந்தமே கிடையாது, சொத்துக்கு ஆனந்தம் கிடையாது. சொத்து சாமியோடு சேர்ந்தா சுவாமிக்கு தான் ஆனந்தம், சொத்துக்கு அல்ல. அப்ப சொத்து கிடைச்சாலும் கிடைக்காம போனோம், சொத்து சுவாமிக்கு தான் சொத்தா கிடைக்குமே சந்தோஷம் தவிர, கிடைக்கலன்னா துக்கம் யாருக்கு? அதுதான் துயரறி சுடரடி தொழிதரன் மனனே. ஆலவந்தாவுடைய நிர்வாகத்துக்கும் சுவாமி ராமாவுடைய நிர்வாகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதாவது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு மாற்று கருத்து ஒண்ணும் கிடையாது. அவருடைய அபிப்பிராயம் இவருடைய அபிப்பிராயம். துயரறு சுடரடி தொழிதனன் மனனே, நம்முடைய துயரை அறுக்கும் பொருட்டு அவன் திருவடியை பத்துங்கோல் ஆலவந்தாவுடைய நிர்வாகம். அதே துயரறு சுடரடி தொழிதனன் மனனே, துயர் நமக்கல்ல, துயர் பகவானுக்கு. ஏன் சுவாமி பகவானுக்கு துயர் இருக்குமான்னா, துயர்னா அவருக்கு கர்மாதீனமான துயர் இல்ல. நமக்கெல்லாம் துயர் வந்து துயர் கர்மாதீனமான துறை, எடுத்துக்கொண்ட கர்மத்துக்கு தான் சரீரத்துக்கு தான் துயர். அவர் கர்மாதீனமான துயர் கிடையாது. அப்ப துயர் அவர் இருக்கான்னா, ஓ இந்த ஜீவாத்மா இந்த சொத்து என்னுடையதாச்சு, உன்னை கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கல துயர் அடைக்கிறானா, அவருடைய துயரை பொறுக்கும் பொருட்டு அவர் திருடைய பத்துங்கன்னு சொன்ன ராமனத்தி. அப்ப அவருக்கு சொத்து கிடைச்சான்னா அவருக்கு தானே சந்தோஷம். சேத்தன லாபம் சர்வேஸ்வரனுக்கு. என்ன பண்ணும்? சேத்தன லாபம் சர்வேஸ்வரனுக்கு. இந்த சப்தம் அடைய சிறு வயசுல அடைய ஆச்சாரனுடைய திருமாலை போயிருந்த சிறு வயசுல அங்க அவருடைய திரு தகப்பனார் அவரு திருநாட்டை அலங்கரிச்சுட்டார். அங்கிருந்து ஒரு சுவாமி, பெரிய சுவாமி, அவர் ஸ்ரீமுக, அப்பெல்லாம் ஸ்ரீமுக கொஞ்சம் லெட்டர் தான் போடுவா, அதுல போட்டிருக்காரு இந்த சப்தத்தை, சேத்தன லாபம் சர்வேஸ்வரனுக்குன்னு இருக்காரு. அதே ஒன்றும் புரியல. அப்ப அந்த சுவாமிகிட்ட கேட்டவனே இப்படிப்பட்ட அர்த்தத்தை சொன்னார். சொத்து கிடைச்சுன்னா சொத்துக்குரியவன் சொத்தை பெற்றான் இல்லையா? அப்ப சந்தோஷப்படவன் பகவான் தானே, கிடைக்காயிட்ட வருத்தம் அவருக்கு தானே. அப்ப நமக்கு சரி சுவாமி, நமக்கு பகவான் கிடைச்சா என்ன கிடைக்கலன்னா அதெல்லாம் வருத்தப்படுறதே கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது. ஏன் சுவாமி வருத்தப்படுது? நாமெல்லாம் சொத்தா இருக்க பண்ணும். இப்ப இந்த மோதிரம் வருத்தப்படுறதா? தைரியமா சொல்லிக்கலாம் சுவாமி, அதனாலதான் சுவாமி நாங்க வருத்தப்படுறது இல்லை. அப்படிலாம் கிடையாது. மோதிரத்துக்கு ஞானம் இல்லை, அது அச்சித்து, நாம அச்சித்து இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம அச்சித்து இல்லை, நாம சரணாதி பண்றோம். இப்ப ஞானம் இருக்கவே தான் சரணாதி பண்றோம். ஞானம் இல்லைன்னா சரணாதி பண்ண முடியாது. நான் மரம் சரணாதி பண்றதா? அச்சித்து சரணாதி பண்றதுன்னா சரணாதி கிடையாது. அப்ப ஞானம் இருக்கவே தானே சரணாதி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஞானம் இருக்கு, அந்த பகுதி அந்த ஞானம் இருக்கணும். ஞானம் என்னதான் வச்சுக்கணும்? ஓ அவனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டுங்கிற ஞானம் இருக்கணும். அப்ப அந்த இந்த சொத்து அவனுடையது என்கிற ஞானம் வரணும். அது அஜித்துக்கு இருக்குமான கிடையாது, அது தெரியாதவன் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே அந்த பெருமான் ஏன்னா இந்த சுவாமித்துவம் அவருக்கு தான். சுவாமி அவர் தானே சொத்துக்குரியவர். அவர்கிட்ட நம்ம ரொம்ப பெருமையா கொடுத்துருவோம், சுவாமி இந்த பட்டத்தை அவரே வச்சுக்கிட்டோம், அவரே வச்சு கொடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. கஷ்டப்பட்டாலும் ஆனந்தப்பட்டாலும் அவரே தெரிவிக்கிற. நமக்கா கிடைக்கலையே துடிக்கணும், பேரு தப்பாது என்று துடிந்திருக்கை பேட்டுக்கு திருநாக சந்தோஷப்படும் அளவுக்கு சுவாமித்துவம் அப்படின்னு தெரியுதா? இந்த சொத்தை உடைய தன்மை சுவாமித்துவம் அப்படின்னு தெரியுது. அதே போல ராமானுஜருக்கு சுவாமியாக இருக்காரா? ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? ராமானுஜருக்கு வாத்சல்யம் பார்த்துட்டோம். வாத்சல்யத்தை எங்க பார்த்தோம்? எந்தை ராமானுஜன், அதே போல தத்தாய் ராமானுஜன், எம் ஐயன் ராமானுஜன், அதுக்கு மேல என்னைமா என்பதில் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப ராமானுஜருக்கு சுவாமியாக இருக்காரான்னா அதுக்கு மேல என்ன? சௌசீல்யம், வாத்சல்யம் இதோடு இருக்காரான்னா எல்லாம் சௌகரியமா அவரை பற்றுவதற்கு குணங்கள் இருக்கு. இதற்கு சொல்லுதான் அஸ்ய ராமானுஜங்கிற சப்தத்திலே இருக்கிற ராமானுஜ சப்தத்தால இங்க தட்டில பாருங்க, நாராயண சப்தத்தாலே இங்க ராமானுஜ சப்தத்தாலே, அங்க நாராயண சப்தத்தாலே இந்த குணங்கள் பார்த்துமானோ, அதே போல இங்க நாராயண சப்தத்தால இந்த குணங்கள் பார்க்கணுமோனோ. சரி சுவாமி, ரொம்ப உயர்ந்தவர் தான் நாராயணன், நாமும் தாழ்ந்தவர். ஆனா அந்த உயர்த்தி பார்க்க நம்மோடு சேர்றணும். சேரச்சே அந்த சேரக்கூடிய தன்மை தான் சௌசீல்யம். இப்ப சுவாமித்துவம் உண்டாருன்னா சுவாமித்துவம் தான் இங்கே பார்த்துட்டோம் ஏற்கனவே.
அந்த சுவாமித்துவம் பூர்ணமா ராமானுஜருக்கு உண்டு. அதே போல சௌசீல்யம் என்றது உயர்ந்தவர் தாழ்ந்தவென்று உயர்த்தி பார்க்காம, நான் எவ்வளவு உயர்ந்தவன் அவர்கிட்ட போய் சேரலாமா சேர மாட்டாங்க அப்படின்னு நினைக்காம நம்மோடு கலந்து பழகுகிறான். ஒன்னும் குகனுடன் ஐவரானும் அப்படின்னு ஒவ்வொன்றும் தெரிஞ்சுட்டு வரானோ அப்படி இருக்கச்சு அது சௌசீல்யன்னு பேரு. இந்த சௌசீல்யம் ராமானுஜம் இருக்கா? அடுத்த சௌலபியம், யார் போய் பத்துறானோ அவருடைய கண்ணுக்கு விஷயமா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சௌலபியம்னா நான் பத்துறதுக்கு நம்ம பற்றுவதற்கு நம்ம சுலபமா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். சுவாமி அவரா சுவாமி 8 கட்டு அவருக்கு நிறைய இடைச்சுவர்கள் இருக்கு, அந்த இடைச்சுவர்லாம் தாண்டி போறோம்னா போக முடியாதுன்னு அர்த்தம். நம்ம பத்தும்படியான ஒரு தன்மையில் இருக்கமானோ, அதுதான் கண்ணுக்கு வழியா முன்னாடி நிக்கிறார் இல்லையா? அப்ப ஆசிரியிப்பதற்கு தன்னை நன்றாக காட்டி கொடுக்கிறார். அதுதான் அது பெரும்பாலும் செய்கிறார், ராமானுஜன் செய்கிறார் என்ன. இப்ப இந்த 4 பார்த்துட்டோம். வாத்சல்யம் என்ன, சுவாமித்துவம் என்ன, சௌலபியம் என்ன, சௌசீல்யம் என்ன, இந்த 4 பார்த்தோமோ. இப்ப ராமானுஜ சப்தத்திலும் இந்த 4 எவை என்னால் வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌசீல்யம், சௌலபியம். அதே போல ராமானுஜ சப்தத்திலும் இந்த 4 எதன்னா வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌசீல்யம், சௌலபியம். இந்த 4ஐத்தான் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். எங்க திருவேங்கடமுடியானத்துல இந்த 4 உண்டு. அவர் சரணாகதி எங்க பண்ணார் சுவாமி? அகலையில்லே இறையமென்று அலர்மேல் மங்க உரைமார்பா நிகர 6ஆம் 10 திருவாபடி 10வது பாசுரம். அகலையில்லே இறையமென்று அலர்மேல் மங்க உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உண்டுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு தெரிவித்தாரணும். இப்ப இந்த 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 பாசனம் என்றது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபக்தி அப்படி பண்ணி வியாக்கியானம் நம்பில்லை. இப்ப இதுக்கு அர்த்தத்தை இப்ப பார்க்க போறதில்லை. ஆனா இங்க நாராயண சப்தத்துல 4 குணங்கள் பார்த்த போனோம். வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌசீல்யம், சௌலபியம் 4 பார்த்த போனோம். அந்த 4 குணங்கள் இருக்கா சுவாமி? அகலகில்லேன் இறைவன் அலர்மே அப்படி சேவிக்கிற மாதிரி இருக்கும். அகலகில்லேன் இறைவன் அலர்மேல் மங்க உரைமார்பா நிகரில் புகழா உலகம் ஒன்றுடையா என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியே உன் அடிக்கீழ் வந்து புகுந்தேன்னு வந்திருக்கணும். இங்க இருக்கான்னா இருக்கு. 4 குணங்கள், வாத்சல்யம் என்ன, சுவாமித்துவம் என்ன, சௌசீல்யம் என்ன, சௌலபியம் என்ன, 4 குணங்கள் இருக்கு. எங்க இருக்கு சுவாமி? தமிழ சொல்லியிருக்கா, நீங்க சம்ஸ்கிருதத்தை சொல்லிருக்கா? நிகரில் புகழாய், நிகரற்ற புகழ் படைத்தவன். நிகரற்ற புகழ் படைத்தவன் சொன்னாலே வாத்சல்யம் தான் நிகரற்ற புகழ் வரும். குற்றத்தை போக்கியமாக கொள்ளக்கூடிய தன்மை இருந்தா தான் நிகரற்ற புகழ் கிடைக்கும். இந்த நிறைய பேர் புகழா இருக்காருன்னா, இல்ல அவர் ரொம்ப கொடுமைக்காரர் சுவாமி, புகழா இருக்கார், சேரவே செய்யணும். அப்ப தயை கூட இருக்கணும், வாத்சல்யம் இருக்கணும். அப்ப நிகரில் புகழாய், இது வாத்சல்யத்தை தெரிவிக்கிறது. சரி, சுவாமித்துவம் உலகம் உண்டுடையாய், அனைத்து உலகத்தையும் உடையவனாச்சே. சுவாமித்துவம்னா நான் அகமேவ பரந்தத்துவம் தேவபெருமான் தெரிவிக்கிறாரோ, அதுதான் சுவாமித்துவம். அந்த சுவாமித்துவம் எப்படி? உலகம் உண்டுடையார், அந்த உலகத்தையே தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வச்சிருக்காரோ, அது சுவாமித்துவம். அப்ப நிகரில் புகழாய் வாத்சல்யம், உலகம் உண்டுடையாய் சுவாமித்துவம். சரி சுவாமி, அதுக்கப்புறம் சௌசீல்யம், என்னை ஆழ்வானே, எங்கேயோ இல்லையே, என்னை ஆண்டு கொண்டிருக்கானே, ஆண்டு கொண்டிருக்கானே, எங்கேயோ இல்லையே. ஏன்னா எங்கேயோ என்னோட கலக்காம தான் என்னோட கலக்காம, என்னை ஆழ்வானே, என்னை ஆழ்வானே சப்தத்தான் சௌசீல்யம், என்னை ஆழ்வானே. அதுக்கப்புறம் சௌலபியம் சுவாமி உண்டா? சௌலபியம்னா நம் கண்ணுக்கு எதிர்க்க இருக்கணும், நாம் பத்தும்படியா தன் அமைத்துக் கொள்ளணும். உண்டான்னா திருவேங்கடத்தானே, ஆச்சரியமான பதிகம். அந்த திருவேங்கடத்தானா அருகிலேயே இருக்கானே, எங்கேயும் ஸ்ரீவேங்கடம் போக வேண்டாம். ஆச்சு, ஒரு 4 மணி நேரம் கிளம்பி போனாலே அந்த திருவேங்கட போய் சேர்ந்துடலாமா? அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன, இது சௌலபியம். ஆக நிகரில் புகழாய் வாத்சல்யம், உலகம் உண்டுடையாய் சுவாமித்துவம், என்னை ஆழ்வானே சௌசீல்யம், திருவேங்கடத்தானே சௌலபியம். இந்த 4 நாராயணத்தை வச்சு பார்த்தார் நம்மாழ்வார். கண்டிப்பா எடுத்து
இன்னும் வரல. இப்ப இதுல கொடுத்துருக்கு ஒண்ணு ப்ராப்ளம். நிகரில் புகழாய் வாத்சல்யம், உலகம் உண்டுடையாய் சுவாமித்வம், என்னையாழ்வானே கௌசல்யம், திருவேங்கடத்தானே சௌலபியம். இந்த 4 குணத்தையும் ஆழ்வார் பகவானத்தை ஸ்ரீமன் நாராயணத்தை வைத்து பார்த்தார். ஆனா இந்த 4 குணத்தையும் கூறத்தாழ்வார் ராமானுஜத்தை வைத்து பார்த்திருக்கார். ராமானுஜ இதெல்லாம் ஆசிரியப்பதற்கு சௌகரியமான கல்யாண குணங்கள். ஆசிரியன சௌகரிய ஆபாதக கல்யாண குணங்கள் அப்படின்னு தெரியுதா? அப்படி இருக்கச்சு பற்றின பிறகு இப்ப இதாயிடுச்சு, பத்தியாச்சு. பற்றின பிறகு மோட்சம் கொடுக்கணுமோனோ, அந்த மோட்சம் கொடுக்குவதற்கு இந்த குணங்கள் தராது, அதுக்கு வேற குணங்கள். அதுக்கு வேற குணங்கள், இதே குணங்கள் கிடையாது. அதுக்கு என்னென்ன சுவாமி குணங்கள் வரும்? அந்த குணங்களா ஞானம் என்ன, சக்தி என்ன, பிராப்தி என்ன, பூர்த்தி என்ன, பௌர்ணிகத்துவம் என்ன, ஔதாரியம் என்ன, இது இத்தனை தேவை. இந்த 6 குணங்கள் தேவை. ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தி, கார்ணிகத்துவம், ஔதாரியம். இந்த 6 குணங்கள். இதுல ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தி இந்த 4 குணங்களும் ஆஸ்ரித காரிய ஆபாதக கல்யாண குணங்கள். ஆஸ்ரித காரிய ஆபாதக கல்யாண குணங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறோம். அப்படின்னா இத நம்ம பகவான திருவடி பற்றின பிறகு நம் காரியத்தை நிறைவேற்றணுமோ, நம் காரியத்தை நன்றா நிறைவேற்றி கொடுக்கணும் அல்லவா? அதற்கு தேவையான குணங்கள் இந்த குணங்கள். ஆனா இதுக்கு முன்னாடி 4 சொல்லப்படணும். என்னென்ன 4? வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசல்யம், சோழகம். இதெல்லாம் ஆஸ்தித சௌகரிய ஆபாத கல்யாண குணங்கள். நமக்கு சௌகரியமாக அப்படின்னு இருக்கக்கூடிய அவர் திருவடியை பற்றுவதற்காக இந்த குணங்கள். பற்றின பிறகு நம் காரியம் ஆகணுமோனோ. இப்ப நம் காரியம் என்னன்னா, நமக்கு மோட்சத்தை கொடுக்கணும், கொடுத்து அனுபவ பிரீத்திகாரத கைங்கரியத்தை கொடுக்கணுமோனோ. அந்த கொடுக்கக்கூடிய தன்மைக்கு என்ன? ஆசித காரிய ஆபாத குணங்கள்ன்றது 4 குணங்கள். அது என்னது? சக்தி, பிராப்தி, பூர்த்தி, அதே போல இருக்கக்கூடிய ஞானம். இதெல்லாம் இருக்கணும். சரி சரி சுவாமி, அப்ப அவர் முதல்ல அவர் திருவடி பத்தணுமானோ. அப்ப அவர் திருவடி பத்தணும், அவர் ரொம்ப எளிமையா இருக்கணுமானோ. எளிமையா இருக்கணுன்றதுக்கு நான் என்ன பண்ணேன், பக்கத்து வீட்டுக்கு போனேன். ரொம்ப எளியவர், கதவை திறந்தே இருந்து நேரா போனா அவர் திருவடி பிடிச்சிட்டேன். சுவாமி திருவடியை பிடிச்சி உழுக்கிறேன். என்ன சுவாமி உழுக்கிட்டு? ஒண்ணும் இல்ல, மோட்சம் கொடுக்கணும் சுவாமி அப்படின்னு. அவர் பார்த்தா, இல்ல நான் என்னமா மோட்சம் கொடுக்குது? இல்ல சுவாமி, உங்க திருவடியை பத்திரத்துக்கு எளிமையா இருக்கு, எளிமையான கல்யாண குணங்கள் தான் சொல்லியிருக்கு. ஆசிரித காரிய ஆசிரித சௌகரிய ஆபாத கல்யாண குணங்கள் சொல்லியிருக்கு. இப்ப சௌகரியமா இருக்கும் திருவடி பிடிக்கிறதுக்கு, அதனால உன்ன இடத்துக்கு வந்தேன்னாரு. சுவாமி அது என்னமா நீர் என்ன இடத்துக்கு வந்து, நீர் நான் 2 பேரும் சேர்ந்து போலாம். யார் மோட்சம் கொடுக்குறாரோ அந்த திருவடியை பிடிக்கலான்னு அவர் சொல்றாருனோ. அப்ப எளிமையா இருந்தா போராது, என்னுடைய காரியத்தை பண்ணுவதற்குண்டான சக்தி இருக்கணுமோனோ. நல்லா பாருங்க, அந்த சக்தி வேணும்னோ. சௌகரியமா இருந்தா போறாது. பக்கத்து வீடுகார் சௌகரியமா தான் இருக்கார் திருவடியை பிடிக்கிறதுக்கு, ஆனா காரியம் நடக்குமானா காரியத்தின் சக்தி அவர்கிட்ட இல்லையே. அப்ப என்ன வேணும்? ஞானம் என்ன, சக்தி என்ன, பிராப்தி என்ன, பூர்த்தி என்ன, இதெல்லாம் இருக்கணுமானோ. இதெல்லாம் இருக்கணும் பகவான்கிட்ட இருக்கு. அப்ப பெருமாள்கிட்ட முதல் தேவை என்ன தெரியுமா? ஞானம். ஞானம் தேவையோ. ஏன்னா தன் திருவடியை பற்றினவருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். தன் திருவடியை பத்தி இருக்கும், நம்ம போய் திருவடியை பத்தி இருக்கோம். திருவடியை பத்தினவருக்கு எதை விடணும், எதை பத்தணும், இது இத்தனையும் பெருமாள் முழுக்க முழுக்க தெரிஞ்சிருந்து அவர்கள் விஷயம் தெரிஞ்சுக்கணும். விஷயத்துல எப்படி இருக்கணும்? ஏன்னா எல்லா சரணாகதர்களும் ஒரே மாதிரி பெருமாள் நடத்த முடியாது. சரணாகதர்கள் இருக்காரு, எல்லா சரணாகதர்களும் ஒரே மாதிரி ஒண்ணுமே இல்லை. நாமே சில பேருக்கு சாத்தம் பிடிக்கிறது, சில பேர் குழம்பு ஜாதம் பிடிக்கிறது, சில பேர் மோன் ஜாதம் பிடிக்கிறது, சில பேர் புளியோதரைன்னா ஆகவே ஆகாது, சில பேர் சக்கரமங்கள்னா ஓஹோன்னு பண்றா. அது என்னமா சுவாமி, என்னமா சுவாமி? சில பேர்லாம் உப்புன்னு சொன்னா கையை கூப்பிடுறா, உப்பு இல்லையா சுவாமி? உப்பு இல்லா பண்ண குப்பையிலே அப்படின்றா. அப்ப இத்தனை நம்ம லௌகிக்கத்துல மாற்றிட்டு இல்லையா? அதே போல சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நடந்துக்கிறானோ. அதனால அதுக்கு உண்டான ஞானம் இருக்கணுமோனோ. இவாளை எப்படி பண்றது, இவாளை எதை பார்த்தனும் எதை விடணும், அந்த ஞானம் வேணுமோனோ. அதைத்தான் தெரிவிக்கிறாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பா. ஏன்னா எதனாலன்னா வளர்ப்பு ஒரு மாதிரி, அவளுக்கு இருக்கக்கூடிய பக்தி ஒரு மாதிரி, அவளுக்கு இருக்க ஞானம் ஒரு மாதிரி. இதை கொண்டு அவளை நின்று மாறுறதோனோ. அப்ப ஒவ்வொருத்தரும் எதை கொடுக்கணும், எதற்கு வருங்க, இவனுக்கு எதை கொடுக்கணும், எதற்கு வந்திருக்கான்,
அதெல்லாம் நன்னா தெரிஞ்சுக்கணுமோ. இது கோடானு கோடி ஆத்மாக்கள் இருக்கா, ஒருத்தர் 2 பேர் இல்ல, கோடானு கோடி ஆத்மாக்கள் இருக்கா இல்லையா, அந்த ஆத்மாக்கள். அப்பெல்லாம் எத்தனை ஞானம் சுவாமி வேணும்? ஒண்ணுமில்ல, நம்ம ஆத்துக்குள்ளேயே 2 குழந்தைகள் இருக்கா, தர்மபத்தினி இருக்கா, இல்ல பர்த்தா இருக்கா, எப்படி வேணா வச்சுக்கோ. அப்படின்னு 2 பேரும் ஈக்குவலா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சில இடத்துல தர்மபத்தினி தான் பிராதானியம் இருக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூரா இருக்கலாம், சில திவ்ய ஸ்ரீரங்கமா இருக்கும், ஒன்னும் குறையில்லை, 2மே உத்தேசம்தான். இருந்தாலும் இப்ப அந்த மாதிரி இருக்கச்சது இந்த குழந்தைகள் என்னமா பண்ணிட்டு இருக்கா, இவ பார்க்கணும், இவர் பார்க்கணும். அதே போல தர்மபத்திரி என்னமா இருக்கா, இவர் பார்க்கணும். இப்படி இருக்கு இல்லையா? அப்ப அவளுக்கு தந்தவன் பார்க்கணுமானோ. ஒண்ணுமே இல்லாத ஒரு 3 பேருக்குள்ள சுவாமி குடும்பம்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். ஒண்ணும் இல்லாத 3 பேருக்கு எத்தனைன்னு சொல்லிட்டு இருக்கோம். கோட்டானு கோடி பேர், அவ அத்தனை பேருக்கும் பார்க்கணும்னா எத்தனை ஞானம் வேணும், வேணும் இல்லையா? அவ்வளவு அறிவு இருக்கணுமோனோ. அந்த அறிவு பூர்த்தியா பகவானுக்கு இருக்கு. இது முதல்ல ஞானம். அப்ப நமக்கு எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்னமா கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த நிலையில கொடுக்கணும், இவன் என்னமா இருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணுமோனோ. அந்த ஞானம். 2வது சக்தி. சரி சுவாமி, அடியேனு கூட ஞானம் இருக்கு சுவாமி, தெரிஞ்சுருக்க. பக்கத்து வீட்டுக்கார என்னமா இவர் இந்த நிலையில இருந்து அந்த நிலைக்கு வருவார், அந்த நிலையில இருந்து அந்த நிலைக்கு வருவார், நன்னா தெரிஞ்சுருக்கேன். ஆனா அதை சரிப்படுத்த முடியும்னா சரிப்படுத்த முடியும், சக்தி கிடையாது. ஒண்ணுமே இல்ல, குழந்தைக்கு அது உடம்பு சரியில்லை, இதுன்னு தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் நம்ம சரிப்படுத்த முடியுமா? அது முடியாது. அது என்னன்னா தெரிஞ்சுக்கலாமே தவிர அந்த தெரிஞ்சு கொண்டு அதை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கானா? இல்ல, சக்தி கிடையாது. நம்மால சரிப்படுத்த சக்தி இல்லை. ஆனா வருத்தப்படலாம், ஓ இப்படி இருந்திருக்க வருத்தப்படலாம் தவிர வருத்தம் செயல்முறைப்படுத்த முடியுமானா பண்ண முடியாது. வருத்தப்பட்ட சுவாமி, இந்த வருத்தப்பட்டபடியால அது சரியா போயிட்டு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்ப சக்தி யார்கிட்ட இருக்கு? பகவான்கிட்ட தான் இருக்கு. நாம வருத்தப்படக்கூடிய தன்மை தான் இருக்குமே பகவான். அப்ப முதல்ல தனக்கு என்ன வேண்டாம் என்ன வேணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறாரோ. அதை தெரிஞ்சுட்டு இவனுக்கு எது கொடுக்கணும், எது, அதனாலதான் நம்ம பிரார்த்திக்கப்படாது சொல்றது காரணமே தான். நமக்கு தெரியாது. குழந்தைக்கு சிறு வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை கத்தியை கேட்கறது, கொடுத்தோமா? ஐயா இருக்குன்றோம், தெரியாது. அந்த ஞானம் இல்லையா? அதே போல நாமும் பகவானை பொறுத்தவரை நாம அத்தனை பேர் குழந்தை. அப்ப என்ன பண்ணோம்? உன்னுடைய விருப்பம், உன்னுடைய சொத்து, நீ எங்க வைக்கிறியோ அதைத்தான். எம்மா வீட்டு திரமம் செப்பம் செம்மா பாதப்பட்ட தலசையை சொல்ல, நீ எங்க வைக்கிறியோ அதுதான் எனக்கு ஆனந்தம் தெரிவிக்கிறார், உன்னானந்தத்துக்காக இருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. அப்ப அத்தனையும் சரிப்படுத்த சக்தி இருக்கா? இல்ல. அதனால அதற்குரிய சக்தி வச்சுட்டு இருக்கா. அதோடு மட்டுமல்ல, ரொம்ப தாழ்ந்த இடத்துல நம்ம இருக்கோம், அதல பாதாளத்து இருக்கும். அவர் நம்ம கொண்டு எங்க வைக்கிறாரு? நலமந்தம் இல்லதோர் நாடு. இது எப்படிப்பட்ட இருள் தருமான் ஞானம். அந்த இருள் தருமானது எத்தனை அதல பாதாளத்து இருக்கும், கொண்டு போய் வைக்கிறது. நலமந்தம் இல்லாத நாடாக இருக்கக்கூடிய நித்தியர்கள் என்ன, முக்தியர்கள் என்ன, அவர் நடுவுல கொண்டு போய் வைக்கணும்னா எத்தனை சக்தி வேணும், சாமானிய சக்தியாது. அத்தனை சக்தி பகவான். ஏன்னா சில பேர் நம்ம வைகுண்டத்தை பத்தி பேசுவா, இந்த ஊரை பத்தி பேசவே மாட்டான். அங்க என்னமா சுவாமி, அங்க என்னமா சுவாமி, அங்க என்னமா சுவாமி, முதல்ல நீங்க இங்க இருக்குது, இங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய அமிட்டான ஒழுங்கா இருந்தா அங்க போக முடியும், தெரியும் இல்லையா? அத போல அந்த நிலையில் வேணுமோ. அப்ப சக்தி வேணும். அப்ப ஞானம், நாம் யார், நம் நிலை என்ன, நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்று ஞானம் இருக்கணும். அதற்கு மேல அதை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வேணும், 2வது. அடுத்து 3வது பூர்த்தி. ஞானம், சக்தி, பூர்த்தி. பூர்த்தி என்றது அவர்கிட்ட ஞானம் இருக்கு சுவாமி, சக்தி இருக்கு சுவாமி, அடியனுக்கு என்னென்ன தேவைன்றது நல்லா புரிஞ்சுட்டு இருக்கார். ஞானம் இருந்தது, அடியனுக்கு என்ன பண்ணணும்னு சக்தி இருக்கு. ஆனா இன்னது கொடுத்தாதான் பண்ணுவேன், பண்ணணும். இன்னது கொடுத்தாதான் பண்ணுவேன். சில பேர்லாம் கோட்டீஸ்வரர்களா இருக்காளணும், அவெல்லாம் ஏதோ ஒரு வஸ்து தானமாவே கொடுத்துருக்கலாம், அவள் தானமா கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அது ஒரு ஏழை, அவள்கிட்ட சல்லி காசு கிடையாது. ஆனா அது வந்தாதான் இவ வாழ்க்கையே நல்லா இருக்கும். அது வாங்கறதுக்கு உண்டான பணமும் இவாழ்கிட்ட இல்ல. சாமி ஏழையாச்ச கொடுத்துட்டு பாரு, கொடுக்கலாம்னா கொடுக்க மாட்டான். நீ ஏதாவது கொடுக்குறியா? தேகமே ததாமி தே, சாஸ்திரம் தான் சொல்றது. நீ என்ன கொடுக்குற அது திரும்பி கொடுக்குறேன்னு. நீ என்ன கொடுக்குற திரும்பி. அந்த மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரு? அவர் இருக்கார் சுவாமி, வாஸ்தவம் தான், பூர்த்தி இருக்கு. ஆனா ஏதாவது கொடுத்தாதான் பண்ணுவேன்னு இருந்தா பெரிய ஆபத்து. அது பிரயோஜனம். ஏன்னா கொடுப்பதற்கு நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஏதா இருந்தாலும் ஒண்ணும் கிடையாது. நாம உபயத்துக்காக சொன்னேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அந்த பள்ளி ஆசிரியரை பார்த்தேன், முதல் பார்த்தேன். அவர்கிட்ட போய் என்ன பண்ண,
போய் நின்ன உடனே என் குழந்தைக்கு என் பிள்ளைக்கு சீட்டு வேணும் கேட்ட உடனே என்ன கொடுக்குறேன்னு கேட்டேன். இன்னைக்கு அதெல்லாம் கையூட்டு நிறைய உண்டணும். கையூட்டுன்னு கொஞ்சம் நல்ல வார்த்தையா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு வேற ஏதோ பேர்லாம் வச்சுட்டு இருக்கேன். கையூட்டு நிறைய இருக்கணும். அந்த கையூட்டை கொடுத்ததான் உண்டுன்னு இவா இத்தனை கையூட்டு கொடுத்துருக்கா, அப்ப அத்தனை கையூட்டு கொடுத்துருக்கா, நீ என்ன கொடுக்குற அப்படின்னா, சுவாமி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா சுவாமி, ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லையே. சரி சுவாமி ஏதாவது வாங்கிக்கொள்ள. அவர் என்ன சுவாமி, அவர் நான் கொடுத்ததை வச்சுன்னு சாப்பிட போறாரு என்ன, எத்தையும் வாங்காம கொடுக்க மாட்டாரான்னா, சுவாமி வாங்காம கொடுக்கறாரு இல்ல, இவ்வாட்டெல்லாம் வாங்கியிருக்கா, உங்ககிட்டயும் வாங்குவாருன்னா, அப்ப எங்கிட்ட வாங்கினாதான் அவருக்கு ஆட்சி போட்டிருக்குன்னா கோபம் வந்துட்டு, வாங்காம கொடுக்குறேனே அப்படின்னு கொடுக்கறதுக்குண்டான தன்மை வந்துருக்கணும். அப்ப என்னிடத்து கேட்கிறேனா, மற்றதெல்லாம் பேச வேண்டாம், நீ பேசாம கொடுத்துறேன் ஓ அப்படின்னு சொல்லி வரணும். அப்ப தேவனிடம் தய இருக்க சுவாமி, அந்த தயையால கொடுக்கலாமே, அல்லது எங்கிட்ட வாங்கிட்டு தான் கொடுக்குறோம்னா இந்த அப்பனா என்ன ஆகுது, அவர் பூர்ணரா இருந்தா கேட்க மாட்டாரானோ. அவர் பூர்ணமா இருந்ததுன்னா இனிமே இது கொண்டுதான் நான் வாழணும் என்கிற தன்மையே இல்லைன்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. நாம உடனே பார்த்து சொன்னோம், சுவாமி உங்கள்கிட்ட நான் கொடுத்ததுதான் நீங்க சொல்லிட்டு வாய்க்க போறல அப்படின்னு சொன்னோம். கோபம் வந்து இவரும் கொடுக்க வேண்டாம் சேர்த்துரும் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு நிலை. அதே போல பெருமாள் நிஜமாவே பூர்ணன். இவாள்லாம் பூர்ணன்னா இருக்கும், எப்ப சட்டப்படும் எப்ப போகும் தெரியாது. கொல்லமாலா இன்பவெல்லம் கோதில தந்திடும்னு. அதே போல பெருஞ்செல்வம் நெருப்பாக, கொல்லெண்டு கலந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாகன்னு. ஆனா பகவான் நிஜமா பூர்ணவன். அவர் அனைத்து குணங்களும் இருக்கு, எல்லா செல்வமும் இருக்கு. இனிமே நாம் கொடுத்து அவர் இன்னது பண்ணணும்ன்ற நிலை அவர் கிடையாது. அவாப்த சமஸ்த காமன் அகிலேய பிரச்சனைகன் சமஸ்த கல்யாண குணாத்மகன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்க அந்த அவசியமே அவருக்கு. ஆகவே நீர் பூர்ணராயிடுத்தே அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்தினாலே போதும். பெருமாளுக்கு உடனே ஒரு இருமா போதுமா, நான் என்னமா போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இல்லாதது ஒண்ணும் கிடையாது, எல்லாமே விட்டுட்டு எல்லாம் இருக்கிறபடியாலே அப்ப என்ன பூர்த்தி அவர்கிட்ட இருக்கு, பூர்ணம் இருக்கு. அப்ப நாம் இட்டதை கொண்டு அவர் கொடுக்கின்ற அவசியம் கிடையாது. அப்ப பகவானே அவரே திருப்தியா இருக்க. நாம் கொடுத்தது கொண்டு பகவானுக்கு திருப்தியான கிடையாது. அவர் எப்போதும் ஸ்வதகா திருப்தர். என்ன பார்த்துங்க, ஸ்வதகா திருப்தர்னா எப்பொழுதும் திருப்தியா இருக்காரு, எப்பொழுதும் ஆனந்தமா இருக்காரு. அதனால பூர்த்தி சொல்லப்பட்டது. இப்ப 3 பார்த்திருக்கோம். ஞானம் இருக்கு, அதே போல சக்தி இருக்கு, அதே போல பூர்த்தி இருக்கு. ஞானம், நான் என்ன நிலையில இருக்கேன், எனக்கு இது வேண்டாம், எது வேணும், எப்படி கொடுக்கணும், அதுக்கு ஞானம். சக்தின்னா மேல கொண்டு போய் சீவன் கொண்டு போய் வைக்கணும் வேணும், அதுக்குண்டான சக்தி. இல்ல எங்க ஏதாவது கிடைச்சா கொடுக்குறேனே, எதுக்காக அவர் கொடுக்குறேன்னா அப்ப நான் அபூர்ணன் ஆயிடுறேன், இல்ல அவர் பூர்த்தியாக இருக்கு. அதுக்கப்புறம் 4வது பிராப்தி. சரி சுவாமி ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார், ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டார். ஒண்ணும் வேண்டாம்னா இருக்கட்டும், ஞானம் சக்தி உடையவரா இருக்கட்டும், ஒண்ணும் வாங்காதவரா இருக்கட்டும். ஆனா எதுக்கு சுவாமி இந்த சுவாமிக்கு பண்ணணும், எதுக்கு பண்ணணும், பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. பண்ண வேண்டிய உமக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, பங்காளி சம்பந்தம் இருக்கா, ஏதாவது சம்பந்தம் இருக்கா, சம்பந்தம் இருந்தா பண்றேன்னு என்ன கடைசி இதை சொல்லுவா. உனக்கு எனக்கா சம்பந்தம் இருக்கா அப்ப பண்ணுவேன்னா, இப்ப அந்த பள்ளி முதல்வர் சொல்ற என் பிள்ளைக்கு சீட்டு கேட்டேனோ அப்ப சொல்றாரு, இல்ல நான் உனக்கு பண்றேன்னு. சுவாமி உமக்கு எனக்கு என்ன சுவாமி சம்பந்தம்னா, உன்னுடைய தகப்பனார் என்னோட படிச்சவர். இப்ப சொல்றாரு அப்பன்னா சம்பந்தம் வந்துடுத்து, உன்னுடைய தகப்பனார் என்னோடு படிச்சவர், அதனால அவர் கொடுக்கிறேன்னு சொன்னாருனோ, என்னைக்கோ சம்பந்தம், அந்த சம்பந்தம் இருக்கணும். அதே போல பகவான் சொல்றாரு, உமக்கும் நமக்கும் ஒழிக்க ஒழியாத சம்பந்தம், நவவித சம்பந்தம், உந்தன்னோடு உறவையில் நமக்கும் ஒழிக்க ஒழியாது. அப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கணும். அப்பனா பிராப்தி இருக்கு, பிராப்தி சம்பந்தம் இருக்கிறதுனால கொடுக்கிறேன்னு. இது கடைசி குணம். அப்ப 4 குணங்கள், ஞானம் என்ன, சக்தி என்ன, பூர்த்தி என்ன, பிராப்தி என்ன, இந்த 4 குணம் தான் ஆசிரித காரிய ஆபாதக கல்யாண குணங்கள் அப்படின்னு தெரியல. அப்ப பூர்ணன் என்பதனாலே எத்தையும் எதிர்பார்க்கிறது கிடையாது தெரிவித்து, பிராப்தி இருப்பதனாலே தன் பேராக செய்கிறான், பிராப்தி இருப்பதனாலே தன் பேரா செய்யறான். இப்ப ஒண்ணு வேண்டாம். இதே இந்த பள்ளி முதல்வர் இருக்காரு இல்லையா, இப்ப பார்த்தோம் என் பிள்ளைக்கு சீட் கேட்டுருந்தா அவர் கொடுக்குறேன்னா இல்லையா, கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரு, ஓ என்ன நினைக்கிறான்னா, நல்ல வேலை இந்த பிள்ளைக்கு நான் கொடுத்தேன், கொடுத்துட்டு
என் கடனை திருப்பி செலுத்திட்டேன் அப்படின்னு. என் கடனை திருப்பி செலுத்திட்டேன்னு நினைக்கிறேன். யார் நினைக்கிறது? பள்ளி முதல்ல அவர் தான் மாட்டேன்னாரு. இப்ப என்ன நினைக்கிறான்னா, ஓ இந்த பிள்ளைக்கு நான் பள்ளி இது சீட்டு கொடுத்துட்டேன், என் கடனை திருப்பிச்சிட்டேன். என்ன சுவாமி நினைக்கிறான்? அவர் நினைக்கிறதுக்கு நன்றி செலுத்துறாரு. ஒருவேளை நல்ல தளமா நான் அவருக்கு சீட் கொடுத்தேனே, சீட்டி வாங்கிட்டியே அப்படின்னு நன்றி செலுத்துறாரு. ஏன் சுவாமி பள்ளி முதல்வர் சொல்றாருன்னா, ரொம்ப நாளா கடன் பட்டதா நினைச்சுட்டாராம். ஏன்னா இவருடைய தகப்பனார் ஏதோ ஒண்ணு அவருக்கு பண்ணியிருக்காராம். அவருக்கு திரும்ப பண்ணணும் பிரத்யுபகாரம் பண்ணணும் வச்சுட்டு தானா, அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பே கிடைக்கலையா. இப்ப கிடைச்சிட்டு, இப்ப கிடைச்ச உடனே ஓ இவருக்கு சீட்டு கொடுத்துட்டேன், என்னுடைய கடனை தீர்த்தேன் தன் பேரா நினைக்கிறார். அவனுக்கு சீட்டு கொடுத்தது அவனுக்கு தானே நன்மை, அதை நினைக்கல. தன் பேரா பெருமா யாரு இந்த பள்ளி முதல்வர் நினைக்கிறாருனோ அதே போல பகவான் பாருங்க, அதே போல பகவான் அதே மாதிரி பகவான் அதே மாதிரிதான் தனக்கு கொடுத்ததை விட்டு இவனுக்கு கொடுத்தோம். என்ன பாருங்க, இவன் தாழ்ந்தவன், எக்தியா பண்ணியிருக்கான ஒண்ணும் அல்ல, அவ்வளவு தாழ்ந்தவனா இருக்கான். இவனுக்கு போய் கொடுத்தனே அப்படின்னு நினைக்கிறதே கிடையாதான். இவனை கொடுத்துட்டு நமக்கு நன்மை செய்து கொண்டோம்னு நினைக்கிறான். இவனுக்கு கொடுத்துட்டு இவன் ரொம்ப தாழ்ந்தவன், மோசமானவன், எத்தனை பாபிட்டன், ஏதோ கொடுத்துட்டு அப்படின்னு நினைக்கிறாருன்னா இல்ல. இவனுக்கு கொடுத்துட்டு ஓ பரவாயில்ல சுவாமி எனக்கு நன்மை கிடைச்சதுன்னு நினைக்கிறான். அதுவும் என்னன்னா அவனுக்கு நமக்கு இருக்க பிராப்தி அப்படின்னு தனக்கு நன்மை நினைக்கிறானா. இதத்தான் முன்னாடியே சொன்னேன். என்ன தெரியுதுமா? சேதன லாபம் சர்வேஸ்வரனுக்கு. ஒரு ஜீவாத்மா கிடைக்கிறான்னா அதனால லாபம் பெறுவது யாருன்னா பகவான். சொத்துக்குரியவன் சொத்தை அடைகிறான். இததான் தனக்கேயாக எனக்கொள்ளு மீதை எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே 2 தெரிவிக்கிறார். எனக்கே ஆட்சை எக்காலத்தென்றும் என் மனக்கே வந்து இடவீடு என்று மன்னி தனக்கேயாக எனக்கொள்ளு மீது பிராப்தி. அப்ப தன் பேராக செய்கிறான் இல்லையா. தான் யாராவது மோசம் போயாச்சுன்னா ஆனந்தம் இவருக்கு. சொத்து கிடைச்சு தோணும். சொத்து நம்ம குழந்தை நல்லா பெருசாகி நல்லா ஓகோன்னு இருக்கானா யாருக்கு ஆனந்தம்? குழந்தைக்குதான். தாயார் தகப்பனார் ஆனந்தம். பகவான் தான் தாயார் தகப்பனார். மாதா நாராயணகா பிராத்தா நாராயணகா சகுருது சகுருது சர்வம் சுகுருது நாராயணன் தெரிவித்தா இல்லையா. அதனால பிராப்தி தன் பேராக நினைக்கிறான். 4 குணம் வந்துடுச்சு. இப்ப அடுத்து காருணிகத்துவம். காருணிகத்துவம் இருக்கு இல்லையா. காருணிகத்துவம் எவ்வளவு கருணை பகவான்னா, இந்த சரி சுவாமி சம்பந்தமே இல்லை, அப்பா இடத்துல அவர் படிக்கல. இப்ப கல்வி அதே பள்ளி முதல்வர் விஷயத்திலே வருவோம். அப்பா இடத்துல படிக்கல, நானும் எதுவும் கேட்கல, அப்ப உனக்கும் நமக்கும் ஒண்ணு இல்லை, எதுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்ற? தேவரின் கருணை இருக்கு சுவாமி, கருணை வடிவானவர் ஆயிட்டு, அதை வைத்து கொடுக்கலாமே அப்படின்றச்சே புரிஞ்சுட்டாரு. இந்த சம்பந்தம் அடியாகல்ல, சம்பந்தமே இல்லாமல் போனாலும் கொடுக்கும் அளவுக்கு பகவானுக்கு கருணை இருக்கு. கொடுக்கும் அளவுக்கு பகவானுக்கு கருணை இருக்கு, பூர்ணமான கருணை. அந்த கருணை இருக்கணும் சுவாமி இருக்கு, கொடுப்பாரு அந்த மாதிரி. இது ஒரு திட்டாந்த சொல்றேன். யாரோ ஒரு கண் தெரியாதவன் என்ன பண்ண பள்ளத்துல விழுந்துட்டார். கீழே இருந்து சத்தம் போட்டு இருக்காரு. என்ன சத்தம்னா, என்ன யாராவது தூக்கு, கண்ணு வேற தெரியல, எங்க இருக்கு எங்க பிடிச்சா மேல வரலாம் தெரியுமோ தெரியல. கண் தெரியாதனால என்ன யாராவது தூக்குடுன்னு சத்தம் போட்டுட்டா இருக்காது. சத்தம் போட்டுட்டா இருக்கச்சு மேல இருந்து ஒரு சுவாமி. அவர் என்ன பண்ணார், அவர் பார்த்தா வேற, ஓ இவன் சத்தம் போட்டு இருக்கான், என்னடா கீழே வந்துட்டியா? கீழே வந்துட்டான்னு என்ன தூக்குன்னு சொல்றாரு. இவர் என்ன கேட்கிறார், உனக்கு ஏதாவது எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பங்காளி சம்பந்தம் ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது குடுக்கல் வாங்கல் சம்பந்தம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இருந்தா நான் எடுக்கிறேன் அப்படின்னு மேல இருக்கிற சொல்றாரு. அவன் கீழே இருக்கிற சொல்றான், என்ன சுவாமி நான் கீழே விழுந்திருக்கேன், கீழே இருக்கிற தூக்கத்துக்கு நீ சம்பந்தம் கேட்கிறேன்னு கதறான். அந்த கண் தெரியாதவன் கீழே இருக்கிற மேல தூக்கறதுக்கு உறவு வேணுமானா உறவு வேண்டாமே அப்படின்னு கதறிட்டு இருக்கானா. ஏன்னா பள்ளத்தை விழுந்தின தூக்கறதுக்கு உறவு இருக்க வேண்டாம். அப்ப உறவா வேணும். பள்ளத்தை விழுந்த தூக்குறனுக்கு என்ன வேணும்? கருணை வேணும், காருணிகத்துவம். அந்த கருணை வேணுமானோ, அந்த கருணை இருந்தா அவ்வளவுதான் உறவு. அப்பனா உறவு தேவையில்லாம சம்பந்தம் தேவையில்லை. அப்ப இந்த சம்பந்தம் இல்லாவிட்டாலும் பிறகு நோவுபட்டால் ஐயோ என்று இறங்கி உதவணுமோனோ, அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவமே. அதுதான் நம்பில் அடிக்கடி சொல்லுவார், யாராவது சமப்பட்டா
உதவணுமா, அவளுக்கு உதவணுமா, அந்த உதவாம போனாம வைஷ்ணவத்தம் அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தமா. அதுதான் தயைன்னு சொல்லுவா. அப்ப ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவம் இருக்க வேண்டிய குணம் இது. அப்படி ஏன்னா இது விஷ்ணுவிட்ட மட்டும் இருந்தா போறாது, விஷ்ணுவிட்ட பூர்ணமா இருக்கு. அதனால்தான் அவருக்கு என்ன கார்ணிகத்துவம் சொன்ன போனோம், அந்த கார்ணிகத்தை அவர்கிட்ட பூர்ணமா இருக்கு. அவற்றை அந்த விஷ்ணு சம்பந்திகள் நம்ம விஷ்ணு திருவடியை பற்றினபடியாலே ஸ்ரீ வைஷ்ணவன் பேரு. விஷ்ணுனா விராட்டியோடு சேர்ந்த விஷ்ணு, அப்ப ஸ்ரீ வைஷ்ணவன் பேரு. அந்த அவருக்கு இருக்க சம்பந்தம் நம்ம இருக்கிறபடியால ஸ்ரீ வைஷ்ணவன். அப்ப ஸ்ரீ வைஷ்ணவன் அவருக்கு இருக்க குணம் இருக்கணுமானோ, அந்த குணம் என்ன, இரக்கம் காட்டக்கூடிய குணம். யாருக்கா உதவாம போனா நல்லா பாருங்க, உதவுறாமா நம்ம யோசிச்சு பார்க்கணும். யாராவது வருத்தத்துல இருந்தா ஓடி போய் உதவணும். பள்ளத்துல விழுந்தா நம்ம நடுங்கணுமா, ஓ இதனால பண்ண முடியலையே பண்ண முடியலையே பண்ண முடியலையே. இதுக்குதான் அனுகம்பான்னு பேரு. ஒதுங்கி ஒதுங்கி நடுங்கி நடுங்கி என்னால ஒன்னும் பண்ண முடியலன்னு இருக்கேன். அப்ப முடியலன்னு சக்தி இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா சக்தி இருக்கிறவா பண்ண நிச்சயம் பண்ணியாகணும். அப்புறம் இத்தனை குணங்கள் பகவானுக்கு இருக்கு. சக்தி இருக்கு, ஞானம் இருக்கு, தயை இருக்கு, கருணை இருக்கு, அடுத்து கார்மிகத்துவம் இருக்கு. இதுக்கு அடுத்தது கடைசியாக ஔதாரியம். ஔதாரியம்னா வள்ளல் தன்மை, கொடையில் தன்மை, கொடைத்தன்மை. பெருமானும் கொடை எவ்வளவு உயர்ந்ததுன்னா, யாராவது கையேந்துவதற்கு வந்தா என்ன பாருங்க, வரலன்னு வச்சுக்கோ, வரலன்னா கையேந்துபவர்கள் நேர போய் கொடுத்தா தான் ஒரு உயிரை தரிக்குமா. அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அஞ்சினை பொறுத்தரைத்தாகன் அலம்புரிந்த நெடுந்தடக்கை. அலம் புரிந்த இந்த கை எப்படின்னா கொடுத்து கொடுத்து சிவந்த கைன்னு தெரிவிப்பார். சாமா சொல்லுவாரியா, அந்த கொடைத்தனம் எப்படி இருக்குன்னா, இன்னொருத்தர் கொடுத்துட்டு ஓ என்ன கொடையால ஆக்கினானே, அவன் எத்தனை கொடையாளி, அத்தனை கொடையாளி, என்ன கொடையாளியே ஆக்கினானே, அவன் தானே கொடையாளி ஆக்கினான், அவன் என்கிட்ட வாங்கலைன்னா என்ன கொடையாளி யாராவது சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா அப்படின்னு அவரை கொண்டாடுறார். கொடுத்தவாளை கொண்டாடுவாளா, வாங்கினவாளை கொண்டாடுறார். எதுக்குன்னா கையேந்துவதற்கு யாரும் வரலன்னா கையேந்துவர்கள் தேடி போய் பகவான் கொடுக்கிறாருன்னா, இல்லைன்னா என்ன சுவாமி ஆகும், இவருக்கு உயிரே தரிக்காது, இவருக்கு பிராணனே இருக்காதான். எது போல தெரியுமா, அதுக்கு ஒரு திட்டாத சொல்ற நம்மளோட முன்னோர்கள். ஒரு தாய்க்கு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தன்னுடைய முளைப்பாலை கொடுக்கணுமோனோ, முளைப்பாலை கொடுக்காம பால் அப்படியே கட்டி போயிடுச்சுன்னா என்ன அனுபவம், கொடுக்க முடியல என்ன பண்ணா, அவன் வழியில துடிக்கிறான். துடுக்கச்சு அந்த பாலை கொடுத்தா தான் அவளுக்கு தரிக்கும், இல்லைன்னா தரிக்காது. பாலை கொடுக்காம போனா அவளால தரிக்க முடியும்னா தரிக்குவார். உடனே எங்க குழந்தை இருக்கோ குழந்தைக்கு பாலை கொடுக்கணுமே அவ கொடுக்கறானோ, இல்லைன்னா அவளால தரிக்க முடியலையோ, வலிக்கு தாங்க முடியலனோ. அதே போல பகவான் என்ன பண்ணா, தான் ஔதாரியத்தை காட்டினாதான் தான், இல்லைன்னா என்ன ஆகுது, அதெல்லாம் அதே நாம் கையேந்தி பெருமாள் கொடுத்தாதான் அவருக்கு தரிக்கும். இல்லைன்னா பால் கட்டிக்கொள்றா போல பகவானுக்கு வலிக்கிறது, கொடுக்கலையே அந்த வலியைத்தான் நமக்கு சொல்றார் ஔதாரியம். ஆஹா, அப்படிப்பட்ட ஔதாரியம் பகவானுக்கு உண்டு. ஆஹா, இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம், வாத்சல்யம் முதல்ல சொன்னது நாராயண சப்தத்துல, வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌசீல்யம், சௌலபியம் 4 குணங்கள் வேணும்னு சொன்னோம். இது ஆஸ்தித சௌகரிய ஆபாதக கல்யாண குணங்கள். அடுத்து ஆஸ்தித காரிய ஆபாதக குணஷட்கம். அப்ப 6 குணங்கள். அப்ப நம்முடைய காரியத்தை நடத்துவதற்குண்டான ஞானம் என்ன, சக்தி என்ன, பிராப்தி என்ன, பூர்த்தி என்ன, கார்ணிகத்துவம் என்ன, தயை என்ன, இதெல்லாம் நாராயண சப்தத்துல இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இனிமே நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ரீமத் ராமானுஜ சரணோ சரணம் பிரபத்தி. சரி சுவாமி, அப்ப இதெல்லாம் ராமானுஜருக்கு உண்டா? இது நாராயண விஷயத்துல பார்த்தோம், உண்டா? ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பிடியை தொடரும் கலிரன்ன யானம் பிறங்கிய சீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும், அருசமய செடியை தொடரும் மருள் செறிந்தோர் சிதைந்தோட வந்து இப்படியை தொடரும் ராமானுஜன் மிக்க பண்டிதனை. 63வது பாசனம் ராமானுஜன் மட்டும்தாங்களே. பிடியை தொடரும் கலிரன்ன, பெண் யானையை தொடர்ந்து ஆண் யானை எப்படி போகுமோ, பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. அதாவது ஒரு பிடியை தொடர்ந்து எப்படி களிறு போகுமோ அதே போல ராமானுஜன் நம்மை தொடர்ந்து வரானாம்.
அப்பன்னா என்ன, இது ஆர்த்தி பிரபந்தத்திலே மனோபாலன் தெரிவிக்கிறார். ஆர்த்தி பிரபந்தத்திலே ஏன்னா இவன் தாழ்ந்தவன், இவன் குற்றமுடையவன் அப்படின்னு என்ன நினைச்சு இவன்கிட்ட போக வேண்டாம்னு அவர் பண்றதே இல்லையா. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் சரி சுவாமி இப்ப நான் குற்றமுடையன்னு அவருக்கு தெரியாது, நல்லாவே தெரியும். எது போல பசுமாடு பசு கன்று குட்டிய எப்படி இது வாத்சல்யத்தால அதுல இருக்கும் அழுக்கையெல்லாம் நீக்குகிறதோ அதே போல யாரு ஆண் யானையை பெண் யானை தொடர்ந்து போயிட்டு இருக்கணும், இதுவும் வாத்சல்யம் தான். என் குற்றத்தை பார்த்து கைவிடாம தூக்கி விடுகிறார் யாரு, சுவாமி ராமானுஜன். ஆக இது எங்கிறது, இந்த குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடிய சமயம் வாத்சல்யம். அந்த வாத்சல்யம் இருக்கான்னா பிடியை தொடரும் களிரண்ண, எப்படி ஆண் யானை பெண் யானையை தொடர்ந்து போறதோ என்ன தொடர்ந்து வர்றாரு, யார் வர்றது, சுவாமி ராமானுஜர் தொடர்ந்து வந்து இவருக்கு நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கணும். அந்த நாள் நிலை இது முதல் குணம். அப்ப ஸ்ரீமத் ராமானுஜ சரணம் சரணம். இப்ப ஸ்ரீமன் நாராயண சரணோச்சரம் பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். என்னென்ன ஸ்ரீமன் நாராயண சரணோச்சரம் பிரத்தியில வாத்சல்யம் சுவாமித்துவம் சௌசீல்யம் சோழப்பின் 4 குணங்கள். இந்த 4 குணங்களும் ஆஸ்தித சௌகரிய ஆபாதக கல்யாண குணங்கள். அடுத்து கீழே ஸ்ரீமதே ராமானுஜா நாராயணாய நமக, இதுல என்ன தெரிவிக்கிறது, ஆஸ்தித காரிய ஆபாதக கல்யாண குணங்கள் தெரிவித்தோம்னா என்னுடைய காரியமாகறதுக்கு அதுல ஷட்குணங்கள் குணஷட்கம் பதம். அந்த குணஷட்கம் என்னென்ன, ஞானம் என்ன, சக்தி என்ன, பிராப்தி என்ன, பூர்த்தி என்ன, காரணிகத்துவம் என்ன, தய என்ன, இது 6 உண்டு. இந்த 6ம் அந்த அந்த 4 ஏற்கனவே பார்த்தாச்சு, அந்த 4 ராமானுஜன் பார்த்தாச்சு. இப்ப இந்த 6ம் இருக்கான்னு பார்க்கணும். என்னன்றது நாளை சாயங்காலம் உண்டு, அவசியம் வரும்படி பாருங்க. ஆச்சரியமான விஷயம் அது தெரிஞ்சுட்டோம் வச்சுக்க, இது கொடுக்குற ஒரு ஆனந்தம் மற்றது கொடுக்கார். அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் தான் அவசியம் கேட்கலாம். ஆழ்வாரும் பெருமானார் துளியேசனும் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், பகவதார் திருவடிகளே சரணம்.